ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், பின்பழகராம் பெருமாள் ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதர முனிம் ரம்ய ஜாமாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயேகாத்ம சத்தாலி ராமானுஜ முனி விஜய லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமத்யமாம் சதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுதபதாம் புஜை யுக்மருப்ப வியாமோஹதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைகி சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே மாதாபிதாயோகயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யஸ்ய குலபதே ருகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கரீகணம் பிரணமாமி மூர்த்னா பூதம் ஜதர்ஷ மகதாத்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாமுதிரேண பிரகால யதீந்திர விஷ்ணான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். பின்பழகராம் பெருமாள் ஜீயருடைய குரு பரம்பரா பிரபாவம் என்கிற அற்புதமான கிரந்தம். இந்த கிரந்தத்திலே ஆழ்வார்கள் சரித்திரம் தொடங்கி ஆச்சாரியர்களுடைய சரித்திரம், நம்பிள்ளையுடைய சரித்திரம் வரை இந்த கிரந்தத்திலே நன்றாக காட்டப்படுகிறது. அது ஏன் நம்பிள்ளை சரித்திரம் வரைக்கும் தான் இங்கே இருக்கு என்று பார்த்தோம் என்றால், இதை அருளி செய்தவர் பின்பழகராம் பெருமாள் ஜீயர். அவர் நம்பிள்ளையுடைய சிஷ்யர். நம்பிள்ளையுடைய சிஷ்யராக இருக்கிறதுனால அவர் காலம் வரைக்கும் என்ன நடந்ததோ அதைத்தானே காட்ட முடியும். அதுக்கு பிற்பாடு வந்ததை காட்ட முடியாது. அதனால் நம்பிள்ளை சரித்திரம் வரைக்கும் இதில் இருக்கு. மேலே இருக்கக்கூடிய சரித்திரங்கள், அதாவது நம்பிள்ளையுடைய சரித்திரம், வடக்கு திருவேதி பிள்ளை, பெரியவாசான் பிள்ளை, திருவாய்மொழி பிள்ளை, மணவாழ மாமிகள், இவர்களுடைய சரித்திரம் எல்லாம் யதீந்திர பிரவண பிரபாவம் என்கிற ஒரு கிரந்தத்திலே நாம் அனுபவிக்கப் போகிறோம். இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பது எம்பெருமானாருடைய சரித்திரம் வரைக்கும் நாம் அனுபவித்திருக்கிறோம். நேற்றைய தினம் சுருக்கமாக தான் எம்பெருமானாருடைய சரித்திரம் அனுபவித்தோம். மேலே எம்பார், பட்டர், நஞ்சியர் ஆகிய 3 ஆச்சாரியர்களுடைய சரித்திரத்தை இன்றைய தினம் அனுபவிக்கலாம். எம்பார் என்ற ஆச்சாரியர், அவருடைய 1000வது திருநட்சத்திரம் இந்த ஆண்டு. இப்பொழுது நாம் இருக்கிறது எம்பாருடைய 1000வது திருநட்சத்திரம். எப்படி 2017 எம்பெருமானாருடைய 1000வது திருநட்சத்திரம் விமர்சையாக கொண்டாடினோம். அதுக்கு முன்னாடி நமக்கு நினைத்திருந்து கூரத்தாழ்வானுடைய 1000வது வருஷம், அது 2010 கொண்டாடினோம். 2010 கூரத்தாழ்வான், அதுக்கப்புறம் 2017 எம்பெருமானார், இப்ப 2025 முடிந்து 2026 எம்பாருடைய 1000வது திருநட்சத்திரம் பூர்த்தியானது ஏற்படுகிறது. அந்த எம்பாருடைய சரித்திரத்தை நாம் சுருக்கமாக இப்பொழுது முதலிலே அனுபவிக்கலாம். எம்பெருமானாருடைய சிறிய தாயாருடைய திருக்குமாரர் எம்பார். அதாவது எம்பெருமானாருடைய தாயார் உடன் பிறந்தவள். எம்பெருமானாருடைய தாயார் கூட பிறந்தவர்கள் மொத்தம் 2 பேர் என்று சொல்லுவார்கள். அதாவது எம்பெருமானாருடைய தாயார், அதை தவிர இன்னும் 2 பேர். அவர்களிலே இரண்டாவதாக இருக்கக்கூடியவள், அதாவது எம்பெருமானாருடைய தாயாருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தங்கை, அவருடைய திருக்குமாரராகத்தான் எம்பார் அவதரிக்கிறார். இவருடைய இயற்பெயர் என்று பார்த்தோம் என்றால் கோவிந்தர் என்று நாம் பார்க்கிறோம். கோவிந்தர் என்பது இவருடைய இயற்பெயர். இவர் அவதரித்தது மதுரமங்கலம் என்கிற க்ஷேத்திரம். இது ஸ்ரீபெரும்புதூருக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு அழகான சிறிய கிராமம். அந்த கிராமத்திலே தான் இவர் அவதரித்தார். இவருடைய திருத்தகப்பனார் தாயார், திருத்தகப்பனாருடைய திருநாமம் கமலநயன பட்டர் என்பது. இவருடைய திருத்தாயார் ஸ்ரீதேவி அம்மையார் என்பது இவருடைய திருத்தாயாருடைய திருநாமம். இந்த கமலநயன பட்டருக்கும் ஸ்ரீதேவி அம்மையாருக்கும் இவர் திருக்குமாரராக அவதரிக்கிறார். கோவிந்த பெருமாள், கோவிந்தர் என்று சொல்லுவார்கள். இவர் எம்பெருமானாருடைய கிட்டத்தட்ட 8 வயது சிறியவர். எம்பெருமானார் திருப்புக்குழியிலே வாசித்துக் கொண்டிருந்தார். இளையாழ்வாராக இருந்த காலத்திலே அவர் திருப்புக்குழியிலே யாதவ பிரகாசரிடத்திலே வேதாந்தம் வாசித்துக் கொண்டிருந்தார். சாமானிய சாஸ்திரங்கள் எல்லாம் வாசித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு ஓரளவுக்கு திருநட்சத்திரம் அப்பொழுது ஆகிவிட்டது. 15-16 திருநட்சத்திரம் ஆயிருக்கும். அந்த சமயத்தில் தான் இவர் அங்கே வந்து சேருகிறார். இவர் எம்பெருமானார் இளையாழ்வாருடைய திருத்தம்பியார் கோவிந்த பெருமாள். இவர் அங்கே வந்து அதே குருவிடத்திலே கற்றுக்கொள்ளலாம் என்று அவரும் வந்து சேருகிறார். அப்பொழுதுதான் இளையாழ்வாருக்கு நிறைய பெருமை ஏற்படுகிறது. அவருடைய பெருமை உலகிற்கும் பரவ தொடங்குகிறது. அந்த ராஜாவுடைய பெண்ணுக்கு பேய் பிடிக்க அந்த சமயத்திலே அந்த பேயே சொல்கிறது. யாதவ பிரகாசர் தான் பேயை விரட்ட வருகிறார். அப்ப அந்த பேய் யாதவ பிரகாசரை பார்த்து சொல்லுகிறது, நீர் சொன்னாலும் நான் போக மாட்டேன்,
உம்முடைய சிஷ்யர் கோஷ்டியிலே ஆதிசேஷனுடைய அவதாரம் நித்தியசூரியனுடைய ஒரு தலைவர் ஒருத்தர் அவருடைய அவதாரமாக ஒருத்தர் அவதரித்திருக்கிறார், அவர் சொன்னாதான் நான் போவேன் என்று சொல்லி இளையாழ்வாரை காட்ட, இளையாழ்வார் சொல்ல அந்த பேயானது அந்த பெண்ணிடத்திலிருந்து போய்விடுகிறது. அப்பொழுதே அவருடைய திறமை நன்றாக தெரிய தொடங்குகிறது எல்லாருக்கும். அதுக்கு மேலே இளையாழ்வார் தன்னுடைய குருவான அந்த யாதவ பிரகாஷரிடத்திலே கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொள்கிறார். இப்ப நாம் பார்த்தோம் இல்லையா, அத்வைத்தமா விசிஷ்டாத்வைத்தமா என்று. அந்த யாதவ பிரகாஷரானவர் ஒரு விதமான கொள்கையை எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனா அது வேதாந்தத்திலே பழங்காலத்திலே அந்த ரிஷிகள் வியாசர், பராசரர் முதலான ரிஷிகள் அவர்கள் காட்டின அர்த்தத்துக்கு விரோதமாக இருக்கிறது. அதுதான் விசிஷ்டாத்வைத கொள்கை, அதுதான் பெரியவர்கள் காட்டின கொள்கை, ரிஷிகள் காட்டின கொள்கை. அதுக்கு விரோதமாக அவர் சொல்வதனாலே இவரால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவ்வப்பொழுது எதிர்த்து பேசுகிறார். ஆனா பவ்யமாக எதிர்த்து பேசுகிறார், குரு அதனாலே பவ்யமாக எதிர்த்து பேசுகிறார். அப்படி எதிர்த்து பேசும்போது ஒரு தடவை அந்த யாதவ பிரகாஷருக்கு இவர் எண்ணெய் தேய்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அதெல்லாம் அந்த காலத்துல ஆச்சாரியன்னா சிஷ்ய விஷயம் பண்ணணும். இதுவும் இவர் பெரிய ரகசியத்திரயத்தை எல்லாம் உபதேசித்த ஆச்சாரியெல்லாம் கிடையாது. சாமான்யமா வேதாந்த கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு குரு. அவருக்கே இவ்வளவு தொண்டு பண்ணணும், காலை பிடிச்சு விடணும், எண்ணெயை தேய்ச்சி விடணும், விறகு வட்டி கொண்டு கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும். இன்னைக்கெல்லாம் இதெல்லாம் சொன்னா நாம யாருமே போக மாட்டோம், ஆச்சாரியத்திலே போக மாட்டோம். நாம எல்லாம் அடியணி சேர்த்து தான் சொல்லிக்கிறேன், மதங்களோட சொல்றேன் நினைக்க வேண்டாம், எல்லாருமே அப்படிதான். ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப சுவாதந்திரியம். முதல் நாள் தான் அதை சொன்னேன், சுவாதந்திரியம் ரொம்ப அதிகமாயிடுது நமக்கு எல்லாம் எண்ணங்கள். நாம் தனித்துவமாக வாழ வேண்டும், தன்னிச்சையாக வாழ வேண்டும்ங்கிற எண்ணம் தான் பெருசா இருக்கு. ஆனா அந்த காலத்துல அப்படியெல்லாம் முடியாது. விஷயங்களை கத்துக்கணும்னா தொண்டு பண்ணினாக்கா விஷயமே கத்துக் கொடுப்பார்கள். ஒரு வருஷம் சிசுரிஷை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் விஷயத்தையே சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படியெல்லாம் இருந்த காலம். அந்த காலம் வேண்டாம். ஏன்னா நமக்கு இந்த காலமே நல்லா இருக்கு. ஆனா நாமும் அதுக்காக தொண்டு பண்ணாம விட்டுடக்கூடாது. சரி ஏதோ சொல்லிக் கொடுக்கிறார், நாம கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம்னு இருக்கக்கூடாது. ஆச்சாரியர்கள் தொண்டு பண்ணியே ஆகணும். அதுதான் தொண்டு பண்ணலைன்னா என்ன ஆகும்னா ஆச்சாரியருக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. நல்ல ஆச்சாரியராக எதையுமே எதிர்பார்க்க மாட்டார், அவர் பாட்டு கைங்கரியத்தை பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பார். ஆனா சிஷ்யனாகவே நமக்கு தான் சொரூபம் இல்லாம போயிடும். நம்முடைய கடமையிலிருந்து நாம் தவறினவராக ஆகிவிடுவோம். அதனாலே தொண்டும் பண்ண வேண்டும், விஷயங்களையும் கேட்டுக்கொள்ள வேண்டும். இதுக்கு சொன்னா அப்படி அவர் தொண்டு பண்ணி கொண்டிருந்தார். அந்த சமயத்திலே இவர் ஒரு வேத வாக்கியம், வேதாந்த வாக்கியம், உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்துக்கு தவறான அர்த்தம் சொல்லுகிறார். தஸ்யேதா அத்தியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷணின்னு ஒரு வாக்கியம். அதாவது அந்த பரபிரமத்தினுடைய கண்கள் நன்றாக சூரியனாலே மலர்த்தப்பட்ட தாமரையை போலே இருக்கிறது என்று அந்த வாக்கியத்துக்கு பொதுவான அர்த்தம். அதை அந்த யாதவ பிரகாஷன் தவறான அர்த்தம் சொல்லுகிறான். குரங்கினுடைய பின்பகுதியை போல சிவந்திருக்கிறது என்று அந்த தாமரையை சொல்லி, அந்த தாமரையை போல இந்த கண்கள் இருக்கு, பிரம்மத்தினுடைய கண்கள் இருக்கு என்று அவன் தப்பா சொல்றான். அதை கேட்டு இவருக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை. வருத்தம் ஏற்படுகிறது. கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது. அந்த கண்ணீர் அந்த குரு மேலே, யாதவ பிரகாஷன் மேலே விழ, அப்பொழுது அவருக்கு இவரிடத்திலே ஒரு சந்தேகம் ஏற்படும். என்ன ஆச்சு, ஏன் இப்படி அழகு திடீர்னு, என்ன சொல்லிட்டேன், நான் தப்பா சொல்லிட்டேன், ஏதாவது உங்களுக்கு ஏதாவது எண்ணம் இருக்கா என்று கேட்க, ஆமா இப்படி சொல்லக்கூடாது, இதுக்கு அர்த்தம் என்று சரியான அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அதை கேட்டு யாதவ பிரகாஷனால இப்போ ஒன்றும் மறுக்க முடியல. ஏன்னா அர்த்தம் பொருத்தமா இருக்கு, இவர் சொல்லக்கூடிய அர்த்தம் பொருத்தமா இருக்கு, மறுக்க முடியவில்லை. சரி போகட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறார். இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த யாதவ பிரகாஷனுடைய சிஷ்யர்கள், மற்ற சிஷ்யர்கள் இருப்பார்கள், அவர்களெல்லாம் பார்க்கிறார்கள் நம்முடைய குருவுக்கு இவர் ரொம்ப எதிர்த்து பேசுறார், நாம் இவரை ஆதரிக்க கூடாது, இவரை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் என்று பார்த்து, சரி நாம் எல்லாம் யாத்திரை போகலாம், வாரணாசிக்கு யாத்திரை போகலாம் என்று எல்லாரும் புறப்படுகிறார்கள். காசிக்கு போகலாம்னு புறப்படுகிறார்கள். அது குருவிடத்தை சொல்லி நாம் எல்லாம் யாத்திரைக்கு போகலாம் ஏற்பாடு பண்ணி இவரையும் கூட்டிக் கொண்டு போய் அங்கே போய் கங்கையிலே தள்ளி விட்டுடலாம். இவரை கங்கையில தள்ளி விட்டுட்டோம்னா நமக்கு பாவமும் வராது. ஏன்னா கங்கையில யாரு மரணம் அடைந்தாலும் அவர்களுக்கு நல்ல கதின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். அதனால கங்கையில போய் இவரை தள்ளி விட்டுடலாம், நமக்கும் எந்த பாவமும் வராது, இவருக்கும் நல்ல கதி கிடைச்சிடும், நம்ம குருவுக்கும் எதிரி ஒழிஞ்சிடுவார் அப்படின்னு அவர்கள் சாஸ்திரம் படித்தவர்களாலே அப்படி யோசிக்கிறார்கள். அப்படி யோசித்து எல்லாரும் போய் கொண்டிருக்கும் பொழுதுதான் அப்பொழுதுதான் கோவிந்த பெருமான் அங்க பாடசாலையில் அவரும் சேர்ந்திருக்கார். அவரும் இந்த கோஷ்டியில யாத்திரைக்கு போகிறார். இவர் பண்ணின காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். இங்கதான் இவருடைய முக்கியமான கைங்கரியமே ஆரம்பிக்கிறது. ராமானுஜரை நம்ம காப்பாற்றி கொடுத்தவர் இவர் தான் முதல்ல.
ஏன்னா அப்பொழுது அங்கே கங்கையை தள்ளி கொள்ளலாம் என்று அழைத்து கொண்டு போகும் பொழுது அவர்கள் பேசிட்டு இவர் கேட்டுடுறார், கோவிந்த பெருமாள் கேட்டுடுறார். கேட்டுட்டு ராமானுஜர் இளையாழ்வாரிடத்தை வந்து சொல்லி, நீர் இங்க இருக்க வேண்டாம், இவர்கள் எல்லாம் உண்மை சொல்ல பார்க்கிறார்கள், அண்ணா தானே, அண்ணா நீர் புறப்பட்டு போயிடும், எப்படியாவது காட்டு வழியிலே எங்கேயாவது போயிடும் என்று அவரை அனுப்பிவிட்டு விடுகிறார். அவரும் இளையாழ்வாரும் காட்டு வழியிலே அப்படியே அங்கிருந்து போக தொடங்குகிறார். ஆனா ஒண்ணுமே பாதையே தெரியாதவர், எதுவுமே தெரியாது. அப்படின்னு என்ன பண்றதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு வேடன் வேடுவச்சி 2 பேர் வருகிறார்கள். அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் இவரை பார்த்து, என்ன எங்க போயிட்டு இருக்கீர் என்று கேட்க, இல்ல நான் காஞ்சிபுரத்துல நீங்க யாத்திரையாக வந்து கொண்டிருக்கிறோம், எங்க கூட்டத்துல நான் பிரிந்து விட்டேன், காஞ்சிபுரத்துக்கு திரும்பி போகணும் என்று சொல்ல, அப்படியா சரி வா, நாங்க அந்த பக்கம் தான் போறோம், நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி அவரை அழைத்து கொண்டு அந்த வேடனும் வேடுவச்சியும் ஒரு மார்க்கத்திலே போகிறார்கள். போகும்பொழுது ராத்திரி ஆயிடுது, இனிமே பயணப்பட வேண்டாம், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் என்று சொல்லி ஓய்வெடுத்துக் கொண்டு அங்கே இருக்கும் பொழுது இவர் காலையில ஆடி விழித்து பார்க்கிறார். பக்கத்துல வேடனும் இல்லை, வேடுவச்சியும் இல்லை, 2 பேருமே இல்லை. இவருக்கு எங்க இருக்கோன்னு தெரியல. ஆனா காட்டில இருந்து கொஞ்சம் வெளியில வந்துட்ட மாதிரி தெரியுது. காட்டில இருந்து வெளியில வந்த உடனே அங்கே பார்க்கிறார், இது எந்த ஊர் என்ன ஒண்ணும் தெரியலையே என்று அங்க இருக்கிறவர்கிட்ட கேட்கிறார், எந்த ஊர் என்று கேட்க, அதோ புண்ணியக்கொடி விமானம் தெரியாது, காஞ்சிபுரத்துக்கு வந்து விட்டீர், நீ காஞ்சிபுரத்துக்கு தான் இருக்கீங்கன்னு சொல்ல, அப்பொழுதுதான் இவர் குறைக்கிறது, அங்கே வந்தவர்கள் வேடனும் வேடுவச்சி என்ற எம்பெருமானும் பிராட்டியுமே வந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டார். ஆனா அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு முதல் காரணம் யாரு? கோவிந்த பெருமாள் தானே. அவர் அங்கே யாத்திரை சொல்ற, இவர் இங்க வந்துடுறார். அதுக்கு மேல ராமானுஜருடைய சரித்திரம் தான் நம்ம ஏற்கனவே ஓரளவு பார்த்திருக்கோம், அது இருக்கட்டும். அங்கே போனவர் கோவிந்த பெருமாள் கங்கையிலே அவர்களோட சேர்ந்து தீர்த்தமாடுகிறார், நீராடுகிறார். அப்பொழுது அவர் கையில ஒரு உள்ளே மூங்கி எழுதும் பொழுது கையில ஒரு லிங்கம் வருகிறது. அவர் கையில ஒரு லிங்கம் இருக்கு. அதை பார்த்த உடனே அங்க இருக்கிறவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். ஓ, நீர் ருத்ரனாலே விசேஷமாக அனுகிரகத்தை பெற்றிருக்கிறீர், எங்க கையில தான் பாரு ஒண்ணு லிங்கமே வரல, உங்க கையில தான் லிங்கம் வந்திருக்கு, அதனாலே நீர் அந்த லிங்கத்தை வழிபடும், உமக்கு தான் அது என்று அவரை சொல்ல, உடனே அவர் நினைக்கிறார், சரி உண்மைதான் போல இருக்கு, சின்ன பிள்ளை தானே, ஒரு 10 வயசு இருந்திருக்கும், 9 வயசு 10 வயசு இருந்திருக்கும், அவருக்கு தெரியாது. சரி இதுதான் நமக்கு ஏற்பட்டது போல இருக்கு, ருத்ரன் தான் நம்ம அனுகிரகித்திருக்கார் போல இருக்குன்னு அந்த லிங்கத்தை வாங்கிட்டு அவர் அப்படியே அவர்களுடைய திரும்பி வரார். திரும்பி வந்து அந்த வர்ற வழியிலே காளஹஸ்தின்னு ஒரு ஊர், திருமலைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஊர் காளஹஸ்தின்னு, அந்த ஊருக்கு வந்து அங்கேயே அவர் தங்கிடுறார். இந்த லிங்கத்தை வச்சு இங்க நாம பூஜை பண்ணிட்டு இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு அங்கேயே தங்கிடுறார். இவர்கள் எல்லாம் காஞ்சிபுரத்துக்கு திரும்பி வந்து விடுகிறார்கள். அதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. இளையாழ்வார் பெரிய நம்பியிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் பெறுகிறார். அதுக்கு பிறகு கொஞ்ச காலத்திலே சன்னியாசாசிரமம் ஸ்வீகரிக்கிறார். ராமானுஜராக எதிராஜராக ஆகிறார். அதுக்கு பிறகு யாதவ பிரகாசனும் திருந்தி அவனும் இங்கே வந்து இளையாழ்வார் ராமானுஜரிடத்திலேயே சிஷ்யராக ஆகிறார். இதெல்லாம் நடக்கிறது. ஆனா ராமானுஜருக்கு திருவுள்ளத்திலே அப்படியே கொஞ்சம் சிந்தனை இருந்துட்டே இருக்கு, கோவிந்த பெருமாள் நம்ம விட்டு போயிட்டாரே, அவர் எப்படியாவது கூட்டிட்டு கொண்டு வரணும் என்று நினைத்து கொண்டே இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் கேள்விப்படுறார், இது போல காளஹஸ்தியிலே அவர் இந்த ருத்ரனை வழிபட்டுக் கொண்டு அங்கே ஒரு சிவபக்தனாக இருக்கிறார் என்பதை கேள்விப்படுறார். சரி, இவர் எப்படியாவது தக்க காலம் பார்த்து திருந்தி கொண்டு வர வேண்டும் என்று பார்த்த அவருடைய ஆச்சாரியரும் தாய்மாமனுமான பெரிய திருமலை நம்பி, இந்த பெரிய திருமலை நம்பி திருமலையிலே திருப்பதியிலே இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணி வருகிறார். அவர் மிகவும் உத்தமமான ஒரு ஆச்சாரியர். அவர் தான் முதல்ல ராமானுஜர் அவதரித்த காலத்திலே வந்து அவருக்கு நாமகரணம் எல்லாம் பண்ணார், திருவிழச்சினை கொடுத்தார் என்று இன்னைக்கு பார்த்தோம். அவரிடத்திலே ராமானுஜர் பிரார்த்திக்கிறார், தேவரீர் போய் நம்முடைய கோவிந்த பெருமாளை திருத்தி கொண்டு வாரும், அவர் இப்படி ருத்ர பக்தனா போயிட்டார், நம்முடைய பிரபல முடியில இருக்க வேண்டியவர் எங்கேயோ போய் இப்படி விழுந்துட்டார். நமக்கு எல்லாம் தோன்றுகிறது, எத்தனையோ பேர் நம்முடைய சம்பிரதாயத்தை வந்து பிறக்கிறார்கள், எங்கேயோ போய் உலக விஷயங்களை ஈடுபட்டிருக்கா, இல்லாட்டி ஏதோ தேவதை பின்னாடி போயிட்டா, இல்லாட்டி ஏதோ அந்த குரு இந்த குரு நிறைய குரு தெருவுக்கு ஒரு குரு இருக்கார், அங்க போய் எங்கேயாவது சேர்ந்துடுறார்கள். அப்புறம் நமக்கு கஷ்டமா இருக்கு, என்ன பண்றது, இவர்கள் எப்படி மீட்கிறது? நமக்கு ஒரு பெரிய திருமலை நம்பி இருந்தா சுலபமா மீட்டு கொண்டு வந்திருக்கான். ஆனா பல பேருக்கு அப்படி யாரும் பெரிய திருமலை நம்பி இருக்கிறது இல்லை, அது அவர்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இவருக்கு பெரிய திருமலை நம்பி இருந்தார். அதனால ராமானுஜர் பெரிய திருமலை நம்பியிடத்திற்கு பிரார்த்திக்கிறார், சுவாமி இதை போல தேவரீர் எப்படியாவது உங்களுடைய கோவிந்த பெருமாளை
மீண்டும் திருத்தி நம்முடைய சம்பிரதாயத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல, உடனே பெரிய திருமலை நம்பி சரி அப்படியே ஆகட்டும் நாம் பண்ணிக்கிறோம் என்று திருமலையிலிருந்து புறப்பட்டு காளஹஸ்திக்கு போறார். காளஹஸ்திக்கு போனா இதெல்லாம் நம்ம ஆச்சாரியர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கா சொல்லிட்டு இருந்தார். சண்முகவன் சுவாமி நம்ம சொல்லிட்டு இருந்தார். இப்போ அடியன் ரொம்ப பிரார்த்திச்சு தொடர்ந்து எல்லா நாளும் இங்கே உபன்யாசம் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னு சொல்றார். இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா? ஏதோ நமக்கு 4 விஷயங்களை கேட்டிருக்கோம், பெரியவர்கிட்ட கேட்டிருக்கோம், அதை பகிரணுங்கிற ஒரு ஆசை இருக்கு, அதை பண்றோம். ஆனா நாம எல்லாம் இதை போல எங்கேயாவது முயற்சி பண்ணி இருக்கிற இடத்த விட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய், அதுவும் எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தை, பெரிய திருமணம் நம்பி ராமானுஜருக்கே ஒரு பெரிய ஸ்தானத்தில் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவர் என்ன பண்றார், புறப்பட்டு காளஹஸ்திக்கு போறார். யாராவது நம்ம எல்லாம் போவோமா? இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒண்ணுமே இல்லாத, நம்முடைய பெருமாள் கோயிலே இல்லாத ஒரு க்ஷேத்திரம், ஒண்ணுமே இல்லாம இருக்கு, பக்தர்கள் பாகவதர்களே இல்லாத க்ஷேத்திரம், யாரோ ஒருத்தரை போய் திருத்தணுங்கிறதுக்காக நம்ம தான் அப்படி புறப்பட்டு போவோமா? நாமே கூட என்ன பண்றோம் பல சமயங்கள்ல, அது பண்ணக்கூடாது, அடியும் பண்ண மாட்டேன். 4 பேர் 10 பேர் இருந்தா உபன்யாசம் பண்றது யோசிக்கிறது, ஒரு 50 பேராவது இருக்க வேண்டாமா, 100 பேராவது இருக்க வேண்டாமா? ஆனா பூர்வாச்சாரியர்கள்லாம் பார்க்கணும், ஒரே ஒரு ஆளவந்தார திருத்தணுங்கிறதுக்காக மணக்கால் எத்தனை காலம் பாடுபட்டார். ஆனா அவர் திருத்தினால என்னாச்சு, நமக்கு என்ன பெரிய பிரயோஜனமாச்சு. அதே போல ஒரே ஒரு எவ்வாறு அவரை உருவாக்கணுங்கிறதுக்காக பெரிய திருமணத்தை தான் நடையா நடக்கிறார். அங்கிருந்து அந்த கோவிந்த பெருமாள் எழுந்தருளி இருந்த இடத்துக்கு காளஹஸ்திக்கு போகிறார். போய் அவருடைய பூஜைக்கு தேவையான சாமான்கள் எல்லாம், புஷ்பங்கள் அதெல்லாம் எடுத்து வரதுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கார். அங்கே அவர் கண்ணில் படுறமா நின்று கொண்டு நன்றாக எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் தெரியும்படிக்கு அங்கே பேசுறார். உட்கார்ந்து கூட யாரும் கேட்கல, அவர் போயிட்டு வர. அப்போ பெருமாளுடைய பெருமைகளை காட்டக்கூடிய, எம்பெருமானுடைய பெருமைகளை காட்டக்கூடிய பாசனங்கள், ஆழ்வாருடைய பாசனங்கள், ஆழவந்தாருடைய ஸ்தோத்திரங்கள் அதையெல்லாம் எடுத்து அவர் சொல்லுகிறார். அதை கேட்டு கோவிந்த பெருமாளுக்கு மனசுல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்படுகிறது. ஐயோ நாம் ஏதோ தப்பு பண்றோமோ, இது என்ன இது, இப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, இவர்கள் எல்லாம் பக்தர்களாக பகவத் பக்தர்களாக இருக்கார்கள், நாம் மட்டும் ஏதோ இங்க ருத்ரநீட்டத்தை இப்படி ஈடுபட்டு இருக்கோமே என்று கொஞ்சம் சந்தேகம் வருது. இப்படி 2-3 தடவை போன பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலக்கம் எல்லாம் போய் நல்ல ஒரு வழியை கை கொள்ளலாம்னு அந்த எண்ணம் வருது. அப்பொழுது திரும்பவும் பெரிய திருமணம் நம்பி போகிறார். அங்கே போய் அவர் போய் மரத்துக்கு மேல இருந்து புஷ்பத்தை பறிச்சுட்டு இருக்கார் ருத்ரனுக்காக. புஷ்பத்தை பறிக்கும் பொழுது பெரிய திருமணம் நம்பி அங்கே போய் சொல்லுகிறார், தேவன் பொருளும் படைக்க கோவில் 4 படைத்த தேவன் எம்பெருமானுக்கு இருந்தால் பூவும் பூசணையும் தகுமே அப்படின்னு ஒரு பாசனம், நம்மாழ்வாருடைய அற்புதமான பாசனம். தென்னன் வீடுங்கிற பதிகம், அதிலே பகவத் பரத்துவத்தை ஸ்தாபிக்கிறார். விபவாவதாரங்கள் மூலமாக பகவானுடைய பரத்துவத்தை நன்றாக நம்மாழ்வார் ஸ்தாபிக்கிறார். தென்னன் வீடு முதல் முழுதுமாய் எண்ணின் மீறிய நம்பெருமான் மண்ணும் எண்ணுமெல்லாம் உடண்ட கண்ணன் கண்ணல்லது இல்லையோ கண்ணே என்று அந்த பாசனத்திலே ரொம்ப அழகா எடுத்து காட்டி அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் நமக்கு பரதெய்வம் என்பதை நிரூபிக்கிறார். அதுல ஒரு பாசனம், தெய்வம் எப்பொருளும் படைக்க பூவில் 4 படைத்த, இந்த எல்லா உலகங்களையும் படைத்து அதிலே தேவர்கள் மனிதர்கள் எல்லாரையும் படைப்பதற்காக முதல்ல யாரை படைத்தான் எம்பெருமான்? பூவில் 4 படைத்த, முதல்ல பிரம்மாவை படைத்தான். அப்படிப்பட்ட தேவன் எம்பெருமானுக்கல்லால் அந்த தேவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு யாருக்கு பூவும் பூசணையும் தகுமே? மற்ற யாருக்காவது பூவும் பூஜையும் தகுமா? யாருக்காவது பூசணை எல்லாம் பண்ண முடியுமா என்று அந்த பாசனம் அதை எடுத்து நல்லா உறக்க சொல்லுகிறார். அதை கேட்ட உடனே அவருக்கு கோவிந்த பெருமாளுக்கு புரிஞ்சிடுது, இல்லை நமக்கு இதெல்லாம் பொருத்தமே கிடையாது என்று தான் அணிந்து கொண்டிருந்த ருத்ராட்ச மாலைகள், அதை நாம் எப்படி துளசி மாலை தாமரமணி மாலை தான் அணிந்து கொள்கிறோம், அதே போல சிவபக்தர்கள் ருத்ராட்ச மாலையெல்லாம் அணிந்து கொள்வார்கள். அதையெல்லாம் அறுத்து போடுறார். அப்படியே அறுத்து போட்டுட்டு கையில் இருந்த பூக்குடையை தூக்கி போடுறார். தூக்கி போட்டு தகாதுன்னு அங்கிருந்து குதிச்சு ஓடி வர பெரிய திருமண நம்பியை நோக்கி, வேற யாருக்கும் தகாது, எம்பெருமான் ஒருவனுக்கே தகும், அந்த எம்பெருமானையே நான் பற்றுகிறேன் என்று அவருடைய திருவடியை பிடித்துக் கொண்டு, ஐயோ இப்படி நான் ஒரு பாஷண்டியாக போய்விட்டேனே, ஐயோ போய் எதோ பண்ணிட்டு இருந்திருக்கேன், தேவரீர் என்னை தேடி இப்படி இவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்கிறேன், தேவரீரே என்னை நன்றாக திருத்த வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்க, உடனே பெரிய திருமண நம்பியும் அவரை அழைத்து கொண்டு வர பார்க்கிறார். இதுக்கு நடுவில் அங்க இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் அவர்களாம் ஓடி வரா, இது என்ன நம்ம கூட இத்தனை நாள் இருந்தவர், இவர் நம்ம வீட்டுக்கு போறாரு, விடக்கூடாது, யாரோ அவரை மனசை கலைச்சிட்டா, இவர் மனசை கலைச்சிட்டா, இவர் கலைச்சிட்டார், அவரை விடக்கூடாது, திரும்ப அவரை சரி பண்ணலாம் அப்படின்னு அவர்கள் நினைக்கிறார். அப்புறம் அவர்கள் வரும் பொழுது அப்பொழுது அங்கேயே அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். எம்பெருமானே அங்கே அவர்கள் தடுத்து விடுகிறான்.
இல்லை இல்லை, இனிமே இவர் நமக்கு ஆட்பட்டவனாக ஆகிவிட்டார், இவரை நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதை தெரிவித்து அவரை இருந்து புறப்பட்டு பெரிய திருமண நம்பி கூடயே வந்துடுறார். பெரிய திருமண நம்பியிடத்துல வந்து அவரிடத்துல உயர்ந்ததான ஒரு ஆச்சாரிய பிரதிபத்தி, இவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் காட்டி கொடுத்தார். நமக்கு யார் எம்பெருமானை காட்டி கொடுக்கிறார்களோ, யார் ரகசியத்திரயத்தை நன்றாக உபதேசித்து நன்றாக விளக்குகிறார்களோ அவர்களே சிறந்த ஆச்சாரியர்கள் என்று பெரியவர்கள் காட்டுவார்கள். இந்த ரகசியத்திரயத்தை நன்றாக நமக்கு எடுத்து சொல்லி அஷ்டபஞ்சகத்தை நன்றாக விளக்கி நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார்கள், அவர்கள் தான் ஆச்சாரிய ஸ்தானத்தை கொண்டாடுவார்கள். அப்படி இங்கே இவருக்கு பெரிய திருமணம் மீதானே ஏதோ உலக விஷயத்திலே தேவதாந்தர விஷயத்திலே மண்டி கிடந்தவரை திருத்தி இப்படி எம்பெருமானுக்கே ஆட்படுத்தினார். அதனால அவரிடத்துல மிகுந்த பிரதிபத்தி, அவருக்கு ரொம்ப அவரிடத்திலே ஆழமான பக்தி ஏற்பட்டு அவருக்காகவே தன்னை அமைத்துக் கொண்டார். அதுக்கப்புறம் அவர் வேற எந்த விஷயத்தையும் ஈடுபடவே இல்லை. முழுக்க முழுக்க பெரிய திருமண நம்பியுடைய கைங்கரியத்திலேயே தன்னுடைய பொழுதை போக்கிக் கொண்டு அவரிடத்திலேயே சத்விஷயங்களை கேட்டுக்கொண்டு, பல சமயங்கள் நாம் என்ன பண்ணிடுறோம், ஏதோ ஒரு ஆச்சாரிய கைங்கரியம்னு போறோம், ஏதோ திருமாளிக்கு போறோம், மடத்துக்கு போறோம், ஏதோ சின்ன சின்ன காரியங்களை பண்றோம், கைங்கரியம் பண்ணிட்டோம் வந்துடுறோம். ஆனா நம்முடைய பூர்வர்கள் அப்படி பண்ணல. கைங்கரியம் பண்ணது ஒரு பக்கம்னா ஞானத்தை வளர்த்துக்கிறது இன்னொரு பக்கம். அப்பதான் அந்த கைங்கரியம் நிலைத்து நிற்கும். ஆச்சாரியத்துக்கு ஒரு சம்பிரதாய அர்த்தமும் கேட்காமல் வெறுமனே நான் ஏதோ போய் பார்க்கறேன், அவரை சேவிக்கிறேன், வரேன் அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லை. அவரிடத்துல நல்ல அர்த்தபட்சகமா இருக்கட்டும். அன்னைக்கே சொன்னேன், நமக்கு தெரிந்த அர்த்தங்களா இருந்தா கூட திரும்பவும் கேட்கணும். அவர்கிட்ட 10 தடவை கேட்டாலும் நமக்கு விஷயத்துல அந்த தெளிவுதான் ஏற்படுமே தவிர ஒரு குறைபாடு ஆக போறது. அதனால எப்ப போனாலும் ஆச்சாரியத்தை ஏதோ ஒரு சத்திய விஷயம் கேட்டுட்டு தான் வரணும். சத்திய விஷயம் கேட்காமல் சொல்லாமல் ஆச்சாரியனுடைய தன்மையும் பூர்த்தியாகாது, கேட்காமல் சிஷியனுடைய தன்மையும் பூர்த்தியாகாது. அதனால 2 பேருமே அந்த கைங்கரியத்தை, ஆச்சாரியனுடைய கைங்கரியம் என்ன, சிஷியனுக்கு நல்ல உபதேசங்களை பண்ணி அவனை மேலே மேலே நல்ல வைராக்கியம், ஞானம், பக்தி இதெல்லாம் வளரும்படி பண்ண வேண்டும். சிஷியனுடைய கைங்கரியம் என்ன, அப்படிப்பட்ட ஆச்சாரியத்தை அடிபணிந்து விஷயங்களை கேட்டு அவருக்கு தொண்டு பண்ண வேண்டும். இது 2மே நடக்கணும். அது நடந்தால்தான் நல்லா இருக்கும், சம்பிரதாயம் நன்றாக வளரும். அப்படி இவரும் அவரிடத்திலே எல்லா அர்த்த விஷயங்களையும் கேட்கிறார் வரிசையாக. அப்படி இருக்கும் பொழுது அங்கே நிறைய கைங்கரியங்கள் பண்ண ஒரு 2-3 ஐதிஹ்யங்கள்லாம் காட்டுறார். இதெல்லாம் குரு பரம்பரா பிரபாகர் ரொம்ப அழகா எடுத்து காட்டுறார். இது நடுவே தான் ராமானுஜர் அங்கிருந்து திருவரங்கம் பெரிய கோயிலிருந்து புறப்பட்டு பெரிய திருமலை நம்பியிடத்திலே ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் கேட்கலாம் அப்படின்னு புறப்பட்டு போகிறார். இங்க 1 வருஷ காலம் ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் கேட்கிறார். அந்த சமயத்திலே ராமானுஜரே இந்த விஷயங்கள்லாம் பார்க்கிறார். அதாவது கோவிந்த பெருமாளுக்கு எவ்வளவு ஈடுபாடு ஆச்சாரியனிடத்திலே, ஆச்சாரிய பக்தி எவ்வளவு இருக்குங்கிறதை அவரே பார்க்கிறார். ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னா, பெரிய திருமலை நம்பி சயனித்துக் கொள்ள வேண்டும். இந்த சயனித்துக் கொள்ளணும்னா படுக்கையெல்லாம் சரி பண்ணி வைக்கணும் இல்லையா, அதே சிஷ்யர் தான் பண்ணுவார். இவர் தானே சிஷ்யர், கோவிந்த பெருமாள் தான் முக்கியமான சிஷ்யர் பெரிய திருமலை நம்பிக்கு. அவர் அந்த படுக்கையெல்லாம் விரித்து அழகாக தூசியெல்லாம் தட்டி எல்லாம் பண்றார். பண்ணிட்டு ஒரு தடவை சுத்தி ஊத்தி பாக்குறார். பார்த்து யாரும் இல்லைன்னு பார்க்க தான் ஏறி அந்த படுத்துக்கிறார். நல்லா படுத்து உருள்றார். படுத்து உருண்டுட்டு கீழே திருப்தியா, வாடா இப்பதான் நல்லா இருக்கு, சரியா இருக்கு அப்படிங்கிறார். இதை பார்த்துட்டு இருக்கார் ராமானுஜர் வெளியில இருந்து. என்ன இது, ஆச்சாரியனுடைய படுக்கையில நம்ம எங்கேயாவது ஏறி படுப்போமா? நம்ம படுக்கையிலே நாம ஏதோ வேற வழியில படுக்கை நமக்கு தேவைப்படுறது படுத்துக்கிறோம். ஆச்சாரியனுடைய படுக்கையில போய் நம்ம ஏறி படுக்கலாமான்னா கூடவே கூடாது. ஆனா இவர் பண்றாரு, எதனால பண்றாரு என்று ராமானுஜர் அவருடைய கூப்பிட்டு கேட்கிறார். ஏன் இப்படி பண்றீங்க, ஆச்சாரியனுடைய படுக்கையில படுத்துக்கலாமா என்று கேட்க, அப்பொழுது அவர் சொல்றார், இல்ல அதுல ஏதாவது ஒரு பூச்சியோ ஒரு முள்ளோ ஏதோ ஒரு சின்ன குச்சியோ இதெல்லாம் இருந்து ஆச்சாரியனுடைய திருமேனியை புண்படுத்தினா அது என்னால தாங்க முடியாது. அதுக்கு இதுவே பரவாயில்ல, நான் முதல்ல படுத்து பாக்குறேன் எல்லாம் நல்லா இருக்கா என்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் சயனித்தார் என்றால் அவருக்கு எந்த துன்பமும் ஏற்படாது, எந்த கஷ்டமும் வராது. அதனாலே ஆச்சாரியனுடைய திருமேனி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எதை வேணுமாலும் நான் பண்ணுகிறேன். எப்படி இப்ப சபரி பழத்தை கடித்து பார்த்து எம்பெருமான கொடுத்தாள்னு ஒரு பட்சம் நல்ல பழங்களை பறித்து கொடுத்தாள், பறித்து கொண்டு அதை பெருமாளுக்கு ஸ்ரீராமனுக்கு சமர்ப்பித்தாள்னு ஒரு சமயம் சொல்லுவார்கள். அதே அவள் கடித்து பார்த்து நல்ல பழத்தை வைத்துக் கொண்டு மிச்ச பழத்தை தூக்கி போட்டா. திராட்சையெல்லாம் வருது கடையில வாங்குறோம்னு வச்சுக்கோம். அந்த திராட்சையில ஒரு 10 திராட்சை நல்லா இனிப்பா இருந்தா ஒரு 10 திராட்சை புளிப்பா இருக்கும். வாயில போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும், கடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்ப துப்பவும் முடியாது, பெருமாள் பிரசாதம் சரி இப்படியே சாப்பிட்டுதான் சாப்பிடுவோம். ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடாது பெருமாளுக்குங்கிறதுனால சபரி என்ன பண்ணாலும் கடித்து பார்த்து நல்ல பழத்தை மட்டும் வைத்து மிச்ச பழத்தை தூக்கி போட்டுட்டாள்னு சொல்லுவா. அது எதனாலே அந்த பேர் அன்பு அவளுக்கு இருந்ததுனாலே, பெருமாளிடத்துல அவ்வளவு பரிவு, அவ்வளவு அந்த ஒரு அன்பு இருந்ததுனால தானே அப்படி பண்ணினா. அதே போல இங்கே எம்பாரும் இந்த கோவிந்த பெருமாளும் அதே போல நான் படுக்கையில படுத்து பார்த்து
பண்ணினேன் என்று சொல்ல, அதை கேட்டு ராமானுஜருக்கு ஒரே ஆச்சரியம், இப்படி ஒரு ஆச்சாரிய பக்தியா, அதிலே தெரிஞ்செடுத்து இவர் ரொம்ப ஆச்சாரிய நிஷ்டையில இருக்கிறார் என்று. அதே போல இன்னொரு முறை அவர் ஏதோ ஒரு தோட்டத்துல தரையில உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கார். பார்த்தா பாம்பினுடைய வாய்ப்புல ஏதோ கையை விட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் போறார், போய் தீர்த்தம் ஆடிட்டு வர்றார். என்ன ஆச்சுன்னு கேட்டா, இல்ல அந்த பாம்புடைய வாயில முள்ளு குத்திடுத்து, அதை நான் கைவிட்டு எடுத்தேன் அப்படிங்கிறார். அதை கேட்ட உடனே ஒரே ஆச்சரியம், இவ்வளவு காரணியமா ஒரு பாம்புக்கு ஒரு கட்டம் வந்தா கூட அதை பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு இவருடைய மனசு அப்படி மென்மையாக இருக்கிறதே என்று அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். இப்படி ஒவ்வொரு சரித்திரமும் பார்த்தால் இவருடைய இந்த கோவிந்த பெருமாளுடைய நடவடிக்கை எல்லாம் உத்தமமான ஒரு அதிகாரி, எப்படி ஒரு கருணை மிகுந்த ஒருவர், ஆச்சாரிய பக்தி மிகுந்த ஒருவர் இருப்பாரோ அப்படி இவர் இருக்கிறார் என்பதை ராமானுஜர் பார்க்கிறார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, பெரிய திருமண நம்பி இவரை ரொம்ப நல்லா திருத்திட்டார். திருத்துறதுன்னா இதை விட ஒரு அதிகாரியை ஆக்கவே முடியாதுங்கிற அளவு திருத்தி விட்டார் என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய திருவுள்ளத்திலே எண்ணம் இருக்கு, இவரை நாம் அழைத்துக் கொண்டு போக வேண்டும், திருவரங்கத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் இன்னும் நிறைய கைங்கரியங்களை தான் இவரை பண்ண வைக்க வேண்டும்னு ஒரு ஆசை இருக்கு ராமானுஜர். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஸ்ரீராமாயண காலட்சேபம் முடிஞ்சிடும். ஸ்ரீராமாயண காலட்சேபம் முடிஞ்சா என்ன பண்ணணும், ஆச்சாரியனுக்கு தட்சணை கொடுத்துட்டு சேவிச்சுட்டு கிளம்பணும். ஒரு குரு தட்சணைங்கிறது கொடுக்கணும். இதெல்லாம் வியாக்கியானத்தை எடுத்து காட்டுறாரு. குரு தட்சணை கொடுக்காம இருக்கவே கூடாதுங்கிறார். யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு ஆச்சாரியனிடத்துல குரு தட்சணை கொடுக்கணும். எது கத்துண்டாலும் அது கத்துண்டு நம்ம அது ஆச்சாரியன் எதிர்பார்ப்பாரா இல்லையாங்கிறது தான் ரெண்டாம் பட்சம். நம்முடைய சொருப்பம் அதுவும் எப்படி கொடுக்கணும்னா, ஆச்சாரியனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு நாம கொடுக்கணும். நமக்கு பிடிச்சது இல்லை நம்ம இடத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கு, இது ஒரு 4 வேட்டி யாரோ கொடுத்தா அது 4 வேட்டிக்கு நாங்கள் 4 மேலே கட்ட போறோம், சரி ஒரு 2 வேட்டியை கொண்டு போய் அவருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுக்கூடாது. அவருக்கு அது உபயோகப்படுமா, அவருக்கு அதனால பிரயோஜனம் இருக்கா? அதே போல ஒரு எந்த பொருளா இருக்கட்டும், ஒரு பழம் யாரோ 10 பழம் கொடுக்குறா, சரி நாம 2 பழத்தை கொண்டு போய் சாமி கொடுக்கலாம், அதுலயும் நல்ல பழத்தை நாம வச்சுக்கலாம், கொஞ்சம் சுமாரான பழத்தை அவர் கொடுக்கலாம், அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அவருக்கு எது தேவை, எது சிறந்த பொருள்கள், அதை பார்த்து ஆச்சாரியனை கொடுக்கணும். இப்படின்னு ராமானுஜர் நினைச்சுட்டு இருக்கார். சரி, பெரிய திருமண நம்பிக்கை நாம நல்ல சம்பாவனை பண்ணணும், நல்ல கௌரவம் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைச்சுட்டு இருக்கார். ஆனா அதுக்கு முன்னாடி பெரிய திருமண நம்பி என்ன சொல்ற, இது நல்லா காலக்ஷேபம் கேட்டு நம்ம இடத்துல நாம நமக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், நாம நமக்கு ஒரு சம்பாவனை பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றார். உடனே இவருக்கு ஆச்சரியம், என்ன சுவாமி அடியே தானே தேவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே அவர் சொல்லிடுறார், அதெல்லாம் இல்ல, நீர் இந்த சம்பிரதாயத்துக்கு நிறைய பண்ணும், உலகத்தையே வாழ்விக்கிறீர், நீர் நமக்கு கொடுக்கறது, நீர் இந்த உலகத்துல போய் எல்லாரையும் திருக்கிறதே நமக்கு பண்ற சம்பாவனை, அதனால அதெல்லாம் நமக்கு எதிர்பார்க்கவில்லை, நாம் நமக்கு ஒன்று கொடுக்கிறோம்னு சொல்லி கோவிந்த பெருமாள் அழைக்கிறார். கோவிந்தா இங்க வா என்று அழைக்கிறார். உடனே அவர் வர வந்து நின்ன உடனே, நீர் இனிமேல் ராமானுஜருடைய புறப்பட்டு போ, அவர் திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு போற, நீர் அவரோட புறப்பட்டு போ என்று சொல்ல, இவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் ராமானுஜரோட போறோமேட்டு, ஆனா அடுத்த பக்கம் இடி விழுந்தா போல ஆயிடுச்சு. ஐயோ, பெரிய திருமண நம்பியை பிரிஞ்சு நாம போகணுமா, அவர் தானே நமக்கு ஆச்சாரியன், அவரை பிரிஞ்சு நாம் எப்படி போக முடியும் என்று நினைத்து அப்படியே வருத்தப்பட ஆரம்பிக்கிறார். இருந்தாலும் ஆச்சாரிய நியமனம் மீற முடியாது. அதனால என்ன பண்றாருன்னா, சரி புறப்படுறேன்னு மூட்டையெல்லாம் கட்டிக்கிறார். ராமானுஜரோட புறப்பட்டு போகிறார். அப்படியே ராமானுஜருக்கு இருந்து திருமலையிலிருந்து திருப்பதியிலிருந்து யாத்திரையா அப்படியே வந்துட்டே இருக்கார். ஒவ்வொரு விதேசமா வந்து கடைசியில காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல வந்துடுறார். இது வரதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, பார்த்தோம் தெய்வவாரி ஆண்டாங்க, நேற்றுக்கு பார்த்தோம் எப்படி அவர் சோர்ந்து போயிட்டாரு, அதை போய் இவர் கொஞ்சம் கொஞ்சமா சோர்ந்து போயிடுறார். என் கோவிந்த பெருமாள் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல, நடக்கவே முடியல. அப்போ ராமானுஜர் பார்க்கிறார், சரி இவருக்கு ஆச்சாரியனை பிரிவு தாங்க முடியல போல இருக்கு, அதனால தான் இப்படி சோர்ந்து போயிருக்கார். சரி இவரை நாம் அவரிடத்துல அனுப்பிச்சிடலாம், போட்டோம் திரும்பி போட்டோம், நீர் வேணா போயிட்டு வாரோம், கொஞ்ச நாளும் ஆச்சாரியனுடைய இருக்கும், உனக்கு விருப்பம் இருந்தா திரும்பி வாரோம் என்னோட, இல்லைன்னா நாம பார்த்துக்கிறோம், வேற யாராவது கைகிற இவரை பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு ராமானுஜர் சொல்ல, இங்க இருந்து அவர் திரும்ப போகிறார். இப்ப போகும்போது நல்லா வேகமா போறார், ரொம்ப குஷியா போறார். சரி ஆச்சாரியனை போய் சேவிக்கலாம், நம்ம திரும்ப வழக்கம் போல கைங்கரியம் பண்ணலாம் என்று அவர் திரும்ப வேகமா போறார். போய் திருப்பதிக்கும் வந்து சேர்ந்துடுறார். ஆச்சாரியன் திருமாளிகைக்கு வந்துடுறார். திருமாளிகைக்கு வந்தா சுவாமி அப்ப உள்ள இருக்கார், பெரிய திருமலைக்கு உள்ள இருக்கார். கதவு சாத்தி இருக்கு. இவர் போய் கதவை தட்டுறார். சுவாமி அடியேன் வந்திருக்கேன், கோவிந்தன் வந்திருக்கேன் அப்படிங்கிறார். இவர் நீர் இங்கே வந்து இங்கிருந்து புறப்பட்டுப்போம், உன்னை வர சொல்லலையே, உங்க ராமானுஜர் கூட தான் இருக்க சொன்னேன், நீர் புறப்பட்டுப்போம், இங்கெல்லாம் உள்ள வர வேண்டாம் அப்படின்னு பெரிய திருமணம் சொல்றார். உடனே இவர் கேட்கிறார், என்ன சுவாமி அப்படிதான் சொல்லக்கூடாது, அடியேன் தேவதை பிரிஞ்சு இருக்கவே முடியல அப்படின்னு சொல்றார். உடனே உள்ள இருந்து பெரிய திருமண நம்பியோட தேவிகள் திருத்தேவியா இருப்பார் இல்லையா தர்மபத்னி, அவர் சொல்றார், என்ன இது இவ்வளவு தூரம் வந்திருக்கான் நம்ம கோவிந்தன், இத்தனை வருஷம் நம்ம கூட இருந்திருக்கான்,
இன்னைக்கு ஏன் இப்படி ஒரு விரட்டு, கொஞ்ச நாள் இருந்துட்டு போடுவேன் வந்துருக்கு அப்படின்னு சொல்ல உடனே அப்போ பெரிய திருமணி சொல்ற, விற்ற பசுவுக்கு புல்லிடுவார் உண்டோ. ஒரு பசுவை வித்துட்டோம், பக்கத்துல ஒரு 4 தெரு தள்ளி ஒருத்தனுக்கு கொடுத்துட்டோம் பசுவை, அவன் வாங்கிட்டு போயிட்டான். இந்த பசு வழக்கம் போல இவருடைய மேய்ச்சல் நிலத்துக்கே வந்துடுது, ஓடி வந்துடுறது. உடனே அதுக்காக நாம உட்காந்து பசு புல்லு போட்டு இருக்க முடியுமா? அது எவனோ ஒருத்தன் வாங்கி போயிட்டான் இல்லையா, அவன் தானே பாத்துக்கணும். அதே போல இங்க சொல்றார், நாம் உண்மை ராமானுஜர் கொடுத்து விட்டோம், அதனாலே நாம் உண்மை இனிமே பார்த்துக் கொள்ள முடியாது, நீர் அவரிடத்துல தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். உடனே கோவிந்த பெருமாள் புரிஞ்சிடுது, ஆஹா நமக்கு இதுதான் கர்த்தவியம், ராமானுஜருடைய கைங்கரியத்தை பண்ணுவதைத்தான் நம்முடைய ஆச்சாரியன் விரும்புகிறார். அன்னைக்கே பார்த்தோமே, ஆச்சாரிய கைங்கரியம்னா எது, ஆச்சாரியன் எதை விரும்புகிறாரோ அதை பண்ணுவது முக்கியமான ஆச்சாரிய கைங்கரியம். இப்போ இவர் நினைக்கிறார், பெரிய திருமண நம்பிக்கை திருவுள்ளம் நாம் ராமானுஜர் கைங்கரியம் பண்ணுவதுதான் அப்படிங்கிறத புரிந்து அங்கிருந்து திரும்பவும் வேகமா வந்து ராமானுஜருடைய கோஷ்டியோட சேர்ந்து கொண்டு அதுல திருவரங்கத்துக்கு வந்துடுறார். திருவரங்கத்துக்கு வந்த பிறகு அப்படியே ராமானுஜர் கூடயே இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ அவருடைய திருத்தாயார், அதாவது கோவிந்த பெருமாளுடைய திருத்தாயார், அவள் வந்து ராமானுஜர்கிட்ட சொல்லுகிறார், இவருக்கு கல்யாணத்தை பண்ண வேண்டாமா, வயசாகிட்டே போறதே என்று சொல்ல, சரி என்று ராமானுஜரே பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஆனா அவருக்கும் அதுல விருப்பமே இல்லை. ஏன்னா ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணணும், அதுக்காகத்தான் பெரிய திருமண நம்பி அனுப்பிச்சிருக்கார். ஆனா நாம் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துதான் எங்க இருந்து கைங்கரியம் பண்ண முடியும் என்று அவருக்கு தோணி இருக்கு. அவர் சொல்லிடுறார், எனக்கு வேண்டாம்னு சொல்றார், கேட்கல, கல்யாணம் ஆயிடுறது. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட சேர்ந்துடும், நீர் போய் ஏகாந்தத்திலே இரும் அப்படின்னு சொல்லி அனுப்புறார் ராமானுஜர். ஆனா இவர் போயிட்டு மறுநாள் காத்தால வர்றார், என்ன நன்றாக ஏகாந்தமா இருந்தீரா அப்படின்னு கேட்கிறார் ராமானுஜர். இவர் எங்க ஏகாந்தம் எங்க இருக்கு, எங்க பார்த்தாலும் வெளிச்சமா இருக்கு, பிரகாசமா, பரமாத்மா எங்க எல்லா இடத்துலையும் தெரிஞ்சுட்டு இருக்கான், இருட்டே இல்லையே, இருட்டு இருந்தா தானே ஏகாந்தம், இருட்டே இல்லை, எல்லாம் பிரகாசமா இருக்கு, பெருமான் நன்னா தெரிகிறான் எல்லா இடத்துலையும் அப்படிங்கிறார். அப்ப பாக்குற ராமானுஜர், சரி சரி, அப்போ இவருக்கு இதிலே இந்த உலக வாழ்க்கையில ஈடுபாடு இல்லை என்பதை பார்த்து அவருக்கு சரி நீ சன்னியாசாசிரமம் சீகரித்து விடும், ஏன்னா இதை போல கல்யாணம் பண்ணிட்டு மனைவியோட ஈடுபாடு இல்லாம வாழ்றது அதுவும் தவறு, அதனால நீ சன்னியாசாசிரமம் சீகரித்துக் கொள்ளும் என்று அவருக்கு அப்ப சன்னியாசாசிரமம் கொடுத்துடுறார். அந்த சமயத்துல அவருக்கு ஒரு திருநாமத்தை கொடுக்கணுமே, என்ன திருநாமம் கொடுக்கிறது, கோவிந்த பெருமான் இப்ப இருக்கு, கோவிந்த பட்டர்னு அவருக்கு திருநாமம் இருக்கு, அதுல இருந்து ஏதாவது திருநாமம் சன்னியாசாசிரமம் பண்ணும்போது ஜீயராக ஆகும்போது ஒரு திருநாமத்தை கொடுக்கணுமே. அப்போ எம்பெருமானார் பாக்குறார், எம்பார்னு ஒரு திருநாமம் கொடுத்தாரு, எம்பெருமானார்ல ஒரு பாதி அதே போல இருக்கக்கூடிய ஒரு திருநாமத்தை அவருக்கு எம்பார்னே கொடுத்துடுறார். அவரும் அந்த எம்பார்னே அழைக்கப்பட்டு நிறைய அங்க இருந்து கொண்டு நிறைய கைங்கரியங்களை பண்றார். ஆனா அவருக்கு எப்படின்னா உலக விஷயங்கள்ல ஈடுபாடு இல்லையே தவிர பகவத் விஷயத்துல நல்ல ஈடுபாடு, எம்பெருமானை அனுபவிக்கிறதுலே நல்ல அழகாக இந்த நாயகி பாசுரங்கள்லாம் வரும் பொழுது ரொம்ப ரசமா அதுக்கு அர்த்தம் சொல்லுவாராம். ஒரு தடவை வியாக்கியானத்தை காட்டுறார், ஏதோ ஒரு பாசுரத்துக்கு ரொம்ப அழகா இவர் இந்த பெண் பாவனையிலே பராமரிஷ நாயகி எம்பெருமானிடத்தை எப்படியெல்லாம் பரிமாற்றங்கள், மின்னடை மடவார்னு நினைக்கிறேன், இந்த மின்னடை மடவார் தான் பாசுரம் தான் நினைக்கிறேன், அதுல எப்படியெல்லாம் கோபப்படுகிறாள், எப்படியெல்லாம் அந்த காதல் கோபத்தை காட்டுகிறாள், அதெல்லாம் ரொம்ப அழகா எம்பார் எடுத்து விளக்குறாங்க. அதை கேட்டுட்டு அங்க இருந்தவாள்லாம் சொல்றாங்க, இதுதான் சன்னியாசி இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கார், காதல் ரசம் சொல்றாரு அப்படிங்க. ஆனா அதெல்லாம் பகவத் காமம், இதெல்லாம் உலக காமம் கிடையாது. எம்பெருமானோட எல்லாருக்கும் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு யோகியத்தை உண்டு, அந்த அனுபவத்தை தான் அவர் அப்படி இந்த பகவானிடத்துல நமக்கு இருக்கக்கூடிய அந்த காதல், இந்த இயற்கையான அன்பை அப்படி வெளியிடுகிறார் என்று அதெல்லாம் பார்க்கணும். இப்படி எம்பார் இருந்து கொண்டு எல்லா விதத்திலையும் ராமானுஜருக்கே எல்லா விதமான கைங்கரியமும் பண்ணிக்கொண்டு இருக்கிறார். அவருடைய ஞானம், பக்தி, வைராக்கியம் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா கொண்டாடுகிறார்கள் எல்லாருமே. ஒரு சமயம் எம்பெருமானார் இருக்கார், எம்பெருமானார் இருக்கும் பொழுது எம்பெருமானாருடைய சிஷ்யர் தானே இவர், அதாவது நேரே பெரிய திருமணம்பியுடைய சிஷ்யர், இப்பொழுது எம்பெருமானார் கூடிய இருந்து எம்பெருமானாரிடத்திலேயே எல்லாம் என்று இருக்கிறார். அப்ப இருக்கும் பொழுது எம்பாரை வந்து ஒருத்தர் ரொம்ப கொண்டாடுறார், உண்மை போல ஒரு வைராக்கியம் யாருக்காவது உண்டா, உண்மை போல ஞானம் உண்டா, உண்மை போல பக்தி உண்டா, இப்படியெல்லாம் இருக்கிறீரே அப்படின்னு கொண்டாடுறார். உடனே எம்பார் அதை கேட்டு, ஆமா ஆமா ரொம்ப நன்னா சொல்றீரே, என்னை பத்தி ரொம்ப நன்னா இன்னும் கொஞ்சம் சொல்லும், நல்லா சொல்லும் அப்படிங்கிறார். இதை பார்த்து எம்பெருமானார் அவர் அழைக்கிறார், என்ன ஓய் நீர் இப்படி பண்றேன், அவர் ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கார், நாமெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நைச்சான சந்தானம் பண்ண வேண்டாமா, இப்படிதான் என்னை கொண்டாடக்கூடாது, இதெல்லாம் நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்ட, அதுக்கு அப்ப எம்பார் பதில் சொல்றார், நான் அப்படி சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லியிருந்தா உங்களுடைய பெருமை குறைஞ்சி போயிருக்கும், ஏன்னா உம்மால திருத்தப்பட்டு
எங்கேயோ ஒரு பாஷண்டியா திருந்தி கொண்டிருந்தனா இன்னைக்கு இப்படி உயர்ந்த நிலையில் ஆகியிருக்குன்னா அது யாரால? உம்மால தானே. அப்போ அவர்கள் என்னை கொண்டாடுகிறார்கள்னா அவர்கள் யாரை கொண்டாடுகிறார்கள்? உண்மை கொண்டாடுகிறார்கள். அதான் இந்த பெருமையெல்லாம் உமக்கு தானே தவிர எனக்கு இல்லை. அந்த எண்ணம் எனக்கு சரியா இருக்கு என்று சொல்ல அதை பார்த்து எம்பெருமானார் ரொம்ப ஆச்சரியப்படுற. இப்படி ஒரு ஆச்சாரிய பக்தியா? அப்படி பெரிய திருமணத்திலே ஆச்சாரிய பக்தி, எம்பெருமானாரிடத்திலே ஆச்சாரிய பக்தி, இப்படி எல்லாம் அவர் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுதுதான் கூரத்தாழ்வானுக்கும் அவருடைய திரு தேவியார் ஆண்டார் அவர்கள் இருவருக்கும் பகவத் பிரசாதத்தினாலே 2 குமாரர்கள் உருவாகிறார்கள். பராசர பட்டர், வேதவியாச பட்டர் 2 பேர் அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள். அந்த சமயத்தில் எம்பெருமானார் எம்பாரையும் அழைத்துக் கொண்டு கூரத்தாழ்வானுடைய திருமாளிகைக்கு போகிறார். திருமாளிகைக்கு போய் அந்த 2 குழந்தைகளை எடுத்துக்கொண்டு வார்கள், நாம் கட்டாட்சிக்கிறோம் சொல்லி இந்த 2 குழந்தைகளையும் கட்டாட்சித்து, அப்போ அந்த குழந்தைகள் எடுத்து வரணுமே, எம்பார் அனுப்புறார், நீர் போய் அந்த 2 குழந்தைகளை கொண்டு வரணும் என்று சொல்கிறார். அவர் எம்பார் தன்னுடைய கைகளில் அழகாக கொண்டு வருகிறார். அந்த குழந்தைகளை கொண்டு வந்து எம்பெருமானாரிடத்தை கொடுக்க எம்பெருமானார் வாங்கி பார்க்கிறார். பார்த்த உடனே சொல்றாங்க, இந்த குழந்தைகள் துவயம் வாசனை நன்னா அடிக்கிறது, என்ன ஆச்சு, என்ன பண்ணினீர் எம்பாரே, என்ன பண்ணினீர் என்று கேட்க அதுக்கு அவர் சொல்றார், இந்த குழந்தைகளை பார்த்தா ரொம்ப எனக்கு திருப்தி கொடுக்கணுமோன்னு பயமா இருந்தது, அதனால அவர்களுக்கு ரட்சையாக காதிலே துவயத்தை ஓதினேன் அப்படின்னு சொல்றார். கை குழந்தைகள் தான், 10 நாள் தான் ஆயிருக்கு, இப்பதான் பேரே வைக்க போறார். அப்பதான் அவர் ராமானுஜர் தான் பேரை வைக்க போறார், பராசர பட்டர் வேதவியாச பட்டர்னு பேரை வைக்க போறார். அப்படி இருக்கும் பொழுது இவர் இப்படி எம்பார் இப்படி பண்ணியிருக்கிறது. எம்பெருமானாரை கேட்டு, அப்ப நீரே இந்த 2 குழந்தைகளுக்கும் ஆச்சாரியராக இருக்கும், நீரே இவர்களுக்கு ஜீவனத்துக்கு வழி பண்ணும் என்று சொல்லி அதனால்தான் பராசர பட்டருக்கும் வேதவியாச பட்டருக்கும் எம்பார் ஒரு ஆச்சாரியராக இருக்கிறார். கூரத்தாழ்வானும் ஆச்சாரியர் தான், தந்தையாக இருக்கிறார், எல்லா அத்தை விசேஷங்களும் அவரும் சொல்லிக் கொடுத்திருக்கார். எம்பாரும் அவர்களுக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி ஆச்சாரியராக இருக்கிறாங்க. 2 பேரையுமே ஆச்சாரிய ஸ்தானத்துல பட்டர்கள் தான் பார்க்கிறார், பட்டரும் பராசர பட்டர் வேதவியாச பட்டர் பார்க்கிறார்கள். அப்படி எம்பார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறார். எப்பொழுதும் எம்பெருமானாருடைய சிந்தனையிலேயே இருப்பார் எம்பார். எம்பெருமானாருடைய சிந்தனையும் எம்பாருடைய சிந்தனையும் ஒரே நிலையிலே இருக்குமா. அவ்வளவு ஆச்சரியமான அந்த 2 பேருக்கும் இருக்கக்கூடிய புரிதல், ஒரே எண்ணங்களை உடையவர்களாக இருந்திருக்கிறார். அதுக்கு 2 ஐதிஹ்யங்கள்லாம் காட்டுவார். ஒரு சமயம், அதாவது பிரசாதம் எடுத்துக்கொண்ட பிறகு எம்பெருமானார் உலாவுவார் மடத்திலே, இந்த மூலையிலிருந்து அந்த மூலை, அந்த மூலையிலிருந்து இந்த மூலை. இப்பெல்லாம் பார்க்கிறார்கள், எல்லாரும் நடைப்பயிற்சி போகிறார்கள். அது அந்த காலத்துல அது உண்டு. கொஞ்சம் நிறைய பிரசாதம் எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் நடைப்பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தியானத்தில் இருப்பது என்றுதான் இருக்கும். அப்படி நடை பண்ணும் பொழுது கூட பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே நடைப்பயிற்சி பண்ணுவாங்க. பெருமானார் இங்கிருந்து அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கார். ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னா, இது எம்பார் பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருக்கார், கதவு பின்னாடி இருந்து பார்த்து கொண்டே இருக்கார். எம்பெருமானார் எப்படி போறார், எப்பவும் முழுக்க கடைசி வரைக்கும் போயிட்டு திரும்பி வரார். ஆனா ஒரு சமயம் மட்டும் என்ன பண்றாரா, பாதி தூரம் போயிருக்கா, திடீர்னு பாதியிலே திரும்பிட்டார். உடனே அப்போ மடித்தேன் அனுசந்தானமா அப்படின்னு கேட்கிறார் பின்னாடி இருந்து. மடித்தேன் அனுசந்தானமானா, பிடித்தேன் பிறவி எடுத்தேன் மனை வாழ்க்கையில் மடித்தேன் என்ற அந்த பாசுரத்துல ஆழ்வார் எனக்கு இந்த சம்சாரத்திலே ஆசையே இல்லை அப்படிங்கும்போது மடித்தேன்னு சொல்றார். மடித்தேன்னா அதுல இருந்து மனதை திருப்பி விட்டேன் அப்படின்னு சொல்றார். அந்த மடித்தேன்னு வந்த உடனே எம்பெருமானார் தன்னுடைய கால் திருவடி திரும்பிடு நினைச்சுட்டே போயிட்டே இருக்கார். அவர் ஆழ்வார் மடித்தேன்னு சொல்லவே திரும்பினேன் அப்படிங்கிற அர்த்தம் வருது இல்லையா, உடனே அவர் திரும்பிடுறார். அதை கூட சரியா அவர் யோசிச்சு சொல்றார், மடித்தேன் அனுசந்தானமா அப்படின்னு கேட்கிறார். அது ஒரு சரித்திரம் சொல்லுவார்கள். அதே போல இன்னொரு முக்கியமான சரித்திரம் சொல்லுவார்கள். எம்பாருடைய சரித்திரத்திலே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவார்கள். அதாவது ஒரு சமயம் பெரியாழ்வார் திருமொழியிலே கடைசி பாசனம், அதாவது வேயர் தங்கள் குளித்திருத்த விட்டுசித்தன் மனத்து, அந்த பாசனத்தை சாயை போல பாட வந்தால் தாமும் அணுக்கர்களேன்னு அந்த பாசனத்தை முடியது. அதுதான் பெரியாழ்வார் திருமொழியிலே கடைசி வரி. அந்த பாசுரத்தை சில அடியார்கள் சேவிக்கிறார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் அர்த்தம் சரியா புரியல. சாயை போல பாட வந்தால் தாமும் அணுக்கர்களேன்னு பாசுரம் முடிகிறது. சாயை போல, சாயைன்னா நிழல், நிழலை போல பாடக்கூடியவர்கள் அவர்கள் அணுக்கர்கள், எம்பெருமானுக்கு அணுக்கர்கள்னா ரொம்ப நெருங்கின தொண்டர்களாக இருப்பார்கள் அர்த்தம். நிழலை போல பாடுறதுங்கிறது என்ன அர்த்தம்? ஒருத்தர் நிழலை போல எப்படி பாட முடியும்? சாயை போல பாட வந்தார், நிழலை போல பாட வந்தவர்கள் எம்பெருமானுக்கு மிகவும் நெருங்கிய தொண்டர்களாக இருப்பார்கள். இந்த 10 பாசுரங்களை நிழலை போல பாடக்கூடியவர்கள் நல்ல நெருங்கிய தொண்டர்களாக பகவானுக்கு இருப்பார்கள். அந்த பாசுரத்துக்கு பலஸ்ருதி, ஒரு பதிகத்துக்கும் பலஸ்ருதி இருக்கு. இந்த பதிகத்துக்கு அப்படி சொல்றார் பெரியாழ்வார்.
இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்றதுன்னு புரியல அவர்களுக்கு. நேரே எம்பாரிடத்துல வருகிறார்கள் எல்லாரும். எம்பாரிடத்துல வந்து இந்த பாசுரத்துக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியணும், இது சரியா புரியுங்க, நிழலை போல எப்படி போல பாட முடியும் என்று கேட்க அதுக்கு எம்பார் யோசிக்கிறார். அந்த சமயத்துல எம்பெருமானார் பக்கத்துல இல்லை. ஏதாவது சந்தேகமா இருந்தா உடனே எம்பெருமானார் போய் கேட்டுடுவார். கேட்டா எம்பெருமானார் சரியான அர்த்தத்தை சொல்லிடுவார். உடனே அதை இவர் தெரியப்படுத்திடுவார். அந்த சமயத்துல எம்பெருமானார் பக்கத்துல இல்லை. திருக்கோட்டியூருக்கு போயிருந்தாருன்னு சொல்லுவார்கள். திருக்கோட்டி நம்பி சேவைக்கு போயிருந்தான்னு சொல்லுவார்கள். அப்படி போயிருக்கும் பொழுது இங்கே இவருக்கு என்ன பண்றது தெரியல. அப்ப சொல்ற அடியார்களை பார்த்து கொஞ்ச நேரம் பொறுத்திருந்தோம், நான் உள்ள போயிட்டு வரேன் அப்படின்னு உள்ள போறார். அதாவது பெருமானாருடைய திருவாராதனம், இவருடைய திருவாராதனம், அதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறார். உள்ள போயிட்டு எம்பெருமானாருடைய திருவடி நிலைகள் இருக்கு, அதை எடுத்து தன்னுடைய திருமுடியில வைத்துக் கொள்கிறார். வச்சுட்டு தியானம் பண்றார். கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி பார்த்துட்டு அர்த்தம் தெரிஞ்சிடுறது. அவர் எம்பெருமானாருடைய கிருபையினாலே அர்த்தம் தெரிஞ்சிடுறது. உடனே வெளியில வர இப்ப பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றார். அதாவது எனக்கு எம்பெருமானாருடைய திருவடி நிலைகளை பாதுகைகளை தலையில வைத்துக் கொண்டு தியானம் பண்ணினேன், அவருடைய அருளினாலே எனக்கு அர்த்தம் பொழுது சுருத்தி விட்டது, தெரிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் சொல்றார். அது என்ன அர்த்தம்னா, அதாவது சாயை போல பாட வந்தார் தாம் மனுக்கர்களே இருக்கு, அதை கொஞ்சம் மாற்றி வச்சுக்கணும். பாட வந்தார், இந்த 10 பாசனங்களை பாட வந்தார் சாயை போல தாம் மனுக்கர்களே அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டோம். வார்த்தையை மாற்றி கொடுக்கலாங்க. இந்த 10 பாசனங்கள் நன்றாக பாடக்கூடியவர்கள் நிழலை போல எம்பெருமானுக்கு தொண்டர்களாக இருப்பார். நிழல் எப்படி தெரியாம இருந்து தொண்டர்களாக இருக்கும், அதே போல இந்த வார்த்தையை மட்டும் மாற்றி வச்சுக்கணும், அவ்வளவுதான். அது எப்படி தெரிஞ்சிருக்கு? எம்பெருமானாருடைய கிருபையினாலே அவரை தியானம் பண்ண அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தினாலே, ஆச்சாரியனுடைய கருணையினாலே அவர் தெரிஞ்சிருக்கு என்று இந்த சரித்திரம் அவருடைய சரித்திரத்தை எடுத்து காட்டுவார்கள். இது போல பல பல வைபவங்கள். எம்பாருக்கு மிகப்பெரிய விரக்தராக இருந்திருக்கார். உலக விஷயங்கள் எல்லாம் விரக்தி இருக்கு, ஆனா பகவத் விஷயத்துல ஆழமான அன்பு, ஆழமான காதல், அதுவும் ஆச்சாரிய பக்தியிலே சிறந்து விளங்கினவர். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய பிரியத்துக்கு ஆளானவரான எம்பார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே எம்பெருமானாருக்கு அடுத்தது எம்பார் இருக்கார். ஒரு விதத்துல பார்த்தோம் என்றால் எம்பெருமானார் தான் திருநாட்டுக்கு எழுந்திருவதற்கு முன்பே பராசர பட்டர் தான் உங்களுக்கு எல்லாம் தஞ்சம்னு காட்டிடுறார். அப்ப நேரே எம்பெருமானாருக்கு அப்புறம் ஆச்சாரிய பரம்பரையில பட்டர் தான் வந்திருக்கணும். ஏன்னா பட்டரை கை காட்டி தான் இவர் நம்மை போலவே இவர் நினைத்திரும் என்றெல்லாம் பட்டருடைய பெருமை அது மேல பார்க்க போறோம் அப்படிலாம் சொல்லியிருக்கார். ஆனா பட்டருக்கு இவர் நேரே ஆச்சாரியனாக இருந்ததுனாலே அந்த பரம்பரையில ஓராண்டுடைய ஆச்சாரிய பரம்பரை, அதுவும் எம்பெருமானார் திருநாட்டுக்கு போன பிறகு இவர் கொஞ்ச காலம் இருந்திருக்கார். இருந்து இந்த திருவரங்கத்தில இருந்து கொண்டு எல்லாருக்கும் வழிகாட்டி இருக்கிறார். அதனாலே எம்பெருமானாருக்கு அடுத்தது எம்பார் இந்த ஓராண்டுடைய ஆச்சாரிய பரம்பரையில இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி எம்பாருடைய வைபவத்தை ஓரளவுக்கு அனுபவித்தோம். அதுக்கு அடுத்ததாக பராசர பட்டருடைய வைபவம். பராசர பட்டருடைய வைபவம் ரொம்ப ஆச்சரியமான வைபவம். பராசர பட்டர் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர். கூரத்தாழ்வானுக்கும் ஆண்டாளுக்கும் பெரிய பெருமாளுடைய பிரசாதத்தினாலே பிறந்தவர்கள். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து அவர்களுக்கு பிறக்கவில்லை. பெரிய பெருமாளுடைய பிரசாதம் வருகிறது. கூரத்தாழ்வான் ஒரு சமயம் நாம் இருக்கக்கூடிய நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, கூரத்தாழ்வான் திருமாளிக்கு பக்கத்தில் தான் அடியனுடைய கிரகம் என்று. அந்த கூரத்தாழ்வான் திருமாளிகள் தான் கூரத்தாழ்வான் வாழ்ந்த இடம். எம்பெருமானார் அவருக்குன்னே அந்த இடத்த கொடுக்கிறார். அதாவது கோயிலுக்கு பக்கத்துல இருந்து கைங்கரியத்துக்கு போயிட்டு வரணுங்கிறதுக்காக அந்த காலத்திலே, அதாவது ராமானுஜருடைய காலத்துல எல்லாம் இங்க நிறைய குடியிருப்பு கிடையாது. இந்த சித்திர வீதி உத்தர வீதிலாம் அவ்வளவு குடியிருப்பு கிடையாது. ஏதோ ஒரு சில முக்கியமான கைங்கரிய வீரர்கள் மட்டும்தான் இங்க உள்ள இருப்பா. மற்றவர்கள் எல்லாம் வெளியிலே சில அக்ரஹாரங்கள் உண்டு. இந்த மதிலுக்கு வெளியில, அடையாளஞ்சானுக்கு வெளியிலே ஆங்காங்கே அக்ரஹாரங்கள் உண்டு. அந்தந்த அக்ரஹாரங்கள்ல தான் இருந்து கொண்டு எல்லாரும் வந்து இங்க கைங்கரியம் பண்ணிவிட்டு திரும்ப அங்க அவரவர்களுடைய இடத்துக்கு போயிடுவார்கள். ஆனா விசேஷமா சில பேருக்கு மட்டும் உள்ளே எம்பெருமானாரும் மற்ற பெரியோர்களும் திருமாளிகைகள் கொடுத்து அவர்களை இங்கே தங்க வைத்து கைங்கரியங்கள் பண்ண வைத்திருக்கிறார்கள். அப்படி இங்கே கூரத்தாழ்வானுக்கு இருந்த திருமாளிகை அங்க சித்திர வீதியில சித்திரத்தேர் பெரிதா போல இருக்கு. அங்கே அவர் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அன்னைக்கு ஒரு பெரிய மழை ஏற்படுகிறது. அவர் உஞ்சவருத்தி பண்ணி கொண்டு வாழ்ந்து வந்தார் கூரத்தாழ்வான். எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்தார். அதெல்லாம் வேண்டாம் என்று திறந்து விட்டார். கூரத்தாழ்வானுடைய வாழ்க்கையில பார்த்தா நாம் முக்கியமா கற்றுக்கொள்ள வேண்டியது, ஆழ்வானை பத்தி பேசாம இருக்க முடியாது. ஒரு 2 நிமிஷம் அவரை பத்தியும் சொல்லிடலாம். ஏன்னா அவர் தான் நமக்கு ஒரு உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர் அடையாளம், நமக்கு ஒரு முன்மாதிரின்னா கூரத்தாழ்வான் தான். அவருக்கு மேல ஒருத்தரை நாம சொல்ல முடியாது, அப்படிப்பட்டவர். அதாவது அவர் எந்த நிலையில இருந்தார்னா, எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளினார். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையை சொல்றேன். இப்ப நாம எல்லாம் இருக்கோம், எத்தனை பெரியவர்கள் கூட இருப்பார்கள். ஏதோ ஒரு 60 நம்மிடத்து ஒரு சம்பாவனை கொடுக்குறா, நமக்கு சம்பாவனை எல்லாம் தேவையில்லை நம்ம சொல்லிடுறோம் வச்சுக்கோங்க.
அப்படியே ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு. நம்ம அறியாம நமக்கு ஒரு சின்ன சந்தோஷமாவது ஏற்படும். சரி, யாரோ வந்திருக்கா, ஏதோ பணம் கொடுத்துருக்கா, ஏதோ ஒரு பழம் வாழ்ந்துருக்கா, ஏதோ நமக்கு நம்ம அறியாம ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஆனா உண்மையா ஒரு உத்தம ஸ்ரீ வைஷ்ணவனா இருந்தா அதை பார்த்தா சந்தோஷம் ஏற்படக்கூடாது, வெறுப்பு வரணும். ஐயோ, இந்த பணம் வந்து நம்ம இடத்துல வந்து எடுத்தேன், கொள்ளென்று கிளர்ந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாகன்னு ஆழ்வார் பாடுறார். இந்த தனம் என்ன பண்றது, நம்ம வந்து மேல மேல உலக விஷயத்தை மூட்டுகிறது. அந்த நிலையை நமக்கு வரணும். ஒரு ஜிகுப்சை, ஒரு வெறுப்பு. செல்வத்தை பார்த்தாலே இது எதுக்கு நமக்கு, இது இருக்கிறதுனால தானே எவ்வளவோ கஷ்டம் வருது. ஏதோ நமக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இருக்கா, ஏதோ ஒரு இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கா, அது இருந்தா போதும், அதுக்கு மேல எதுவுமே வேண்டாம்னு அந்த எண்ணம் வரணும். ஆனா நமக்கெல்லாம் அது வருதா தெரியாது. அது ஆச்சாரியன் அனுகிரகம் இருந்து ஒரு வேளை வந்ததுன்னா வரலாம், எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே. ஆனா இது வரைக்கும் வரலன்னு தான் சொல்லணும். அடியனுக்கு வரல, மற்றவர்களுக்கு எப்படியே தெரியாது. ஆனா ஆழ்வான் எப்படி இருக்கிறார்னா, எவ்வளவு இருந்தது அவரிடத்துல, அவருடைய அந்த திருமாளிகை கதவு சாத்திர மணிவாசையை கேட்டு அங்க இருந்தவர்கள்லாம், அதாவது எல்லாம் ஆச்சரியப்படுறா. எல்லாரும் ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை. அங்கே பெருந்தேவி நாச்சியார் காஞ்சிபுரத்துல அவள் கேட்கிறாள் திருக்கசேந்திர இடத்துல, யார் இது, இப்படி ஒரு பெரிய மணிக்கதவு சாத்துறது, ஓசை கேட்கறது, இது யார், இது யாரு என்று கேட்ட அப்ப திருக்கசேந்திர சொல்றார், பூரத்திலே ஆழ்வான் என்று ஒருத்தர் இருக்கார், அவர் தினந்தோறும் நிறைய அடியார்களுக்கு அடியார்தானம் பண்றார், பெரிய செல்வந்தர், அவருடைய திருமாடி கதவு சாத்துற ஓசை தான் இது என்று சொல்ல, அப்ப பெருந்தேவி நாச்சியார் அவள் ஆச்சரியப்படுறாள். அவ்வளவு செல்வமா, அவ்வளவு செல்வம் ஒருத்தர் இடத்துல இருக்கா, அவளுக்கு தெரியாது இல்லை, இருந்தாலும் அவள் ஆச்சரியப்படுகிறாள், அப்படி ஒருத்தர் இருக்கா அப்படின்னு கேட்கிறா. இப்படி பெருந்தேவி நாச்சியார் இதை போல கேட்டாருங்கிறது ஆழ்வான் காதுல விழருது. அப்போ அவருக்கு தோன்றது, பெருந்தேவி நாச்சியார் பெருந்தேவி தாயார் நம்ம பார்த்து இவ்வளவு பணம் வச்சிருக்கானா இவன் அப்படின்னு கேட்கிறானா, அந்த பணம் நமக்கு எதுக்கு, அந்த பணம் நம்ம இடத்துல இருக்குங்கிறதுனால அவள் நம்மை ஏதோ ஒரு மதிப்போட நினைக்கிறான்னா, அதனாலயா நம்ம நினைக்கணும், நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம் தானே உத்தேசம், ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினால்தான் நமக்கு எல்லா நன்மையும் இருக்கணும், அதை தவிர எதனாலையும் நமக்கு நன்மையே வேண்டாம் என்று அப்பொழுதுதான் யோசிக்கிறார். இது எதுவுமே வேண்டாம், நாம் ராமானுஜருடைய திருவடிகளையே பற்றி அவர் கூடயே இருக்கலாம். ஏற்கனவே போய் ராமானுஜரை சேவிச்சு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது, இருந்தாலும் தொடர்ந்து கைங்கரத்தை பண்ணிட்டு இருக்கார் கூடத்துல இருந்து. இதுக்கப்புறம் தான் தோன்றுகிறது, வேண்டாம், இது எதுவுமே வேண்டாம் என்று எல்லாவற்றையும் துறந்து அங்கிருந்து புறப்பட்டு தன்னுடைய தேவியார் பூரத்து ஆண்டாளோட இங்கே ராமானுஜரை தேடி வந்துட்டு இருக்கார். காட்டு வழியா வரும் பொழுது அவள் மட்டும் மடியை தொட்டு தொட்டு பார்த்துக்கிறா. என்னன்னு கேட்டா, இந்த பொன் வட்டில் அதுலதானே பிரசாதம் எடுத்துட்டு, அதனால அதை மட்டும் எடுத்துன்னு வந்தேன்னு சொல்ல, அதையும் வாங்கி விசிறி அடிச்சுட்டான். இது எதுக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டோம், இதை மட்டும் எதுக்கு வச்சு என்ன பண்ண போறோம், இதுவும் வேண்டாம் என்று சொல்லி வந்துட்டார். அப்படி வந்த பிறகு அவர் என்ன பண்ணார், ராமானுஜருடைய இருந்து எல்லா விதமான கைங்கரியங்களுக்கும் உஷாத்துணையாக சாஸ்திர நிர்வாகத்தை எல்லாம் அவர் தான் பண்றார். ஆனா இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்றது, அதுக்கு உஞ்சவிருத்தி பண்ணி வாழ்றார். உஞ்சவிருத்தி பண்றதுன்னா ஒண்ணு பிக்ஷை எடுத்து பண்றது சொல்லுவார்கள், ஆனா அது மட்டும் இல்லை. உஞ்சவிருத்தின்னா இதுல போய் வயல்வெளியில போய் அங்கே சிதறிக்கக்கூடிய நெல்மணிகள் அது எவ்வளவு கிடைக்கிறதோ அதை எடுத்து வந்து அதை குத்தி அதுல இருந்து அரிசி எடுத்து அதை கழிகை பண்ணி அதை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு சாப்பிடுறது, இதுதான் உஞ்சவிருத்தி. வெறும் பிக்ஷை எடுத்து சாப்பிடுறது மட்டும் இல்லை. ஏன்னா பிக்ஷை எடுத்து சாப்பிடுறது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏன்னா கொஞ்சம் கௌரவமா இருக்கிறவங்க தான் தாராளமா பிக்ஷையை கொடுத்து நல்ல நல்ல பதார்த்தத்தை கொடுத்து அனுப்பிச்சுடுவா. அப்படியும் பண்ணல. போய் வயல்வெளியில போய் நெல்மணிகளை தேடி எடுத்து அதை கொண்டு வந்து கழிகை பண்ணி அப்படித்தான் வாழ்ந்து வந்தார். அப்படி வாழ்ந்து வந்தவர் பெரிய மழை ஏற்பட்டதுன்னா அன்னைக்கு ஒரு நாள் போக முடியல. அப்ப ஆண்டாளுக்கு மனசுல ஒரு வருத்தம் ஏற்படுது, இது என்ன இது, இப்படிப்பட்ட உயர்ந்த பக்தர் கூறத்தாழ்வான் அவர் இப்படி ஒன்றும் சாப்பிடாம படுத்துட்டு இருக்கார், சோர்ந்து போய் படுத்துட்டு இருக்கார். அப்போ பெரிய பெருமாளுடைய கலிகை மணி ஓசை கேட்கறது. இந்த காலத்துல தான் நிறைய இந்த ஓசை எல்லாம் கேட்கறதுனால நமக்கு உள்ள நடக்கிற சமாச்சாரம்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்துல தான் பெரிய மணிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் அடிச்சாங்கன்னா இப்ப தலிகையாகுது, இப்ப சயனமா போறது எல்லாம் தெரியும் எல்லாருக்கும். அதை கேட்டு அவர்களுடைய காரியத்தை பண்ணிக்கணும். அப்படி அங்கே தலிகை ஆகுதுங்கிற மணி ஓசை கேட்க இவளுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, ஐயோ இவர் இப்படி ஒன்றும் சாப்பிடாம இருக்கார், நீர் மட்டும் குழாவி சாப்பிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு எனக்கு நியாயமா இருக்கா, உங்களுடைய பக்தரை இப்படிதான் பண்ணி போடுறதா என்று கேட்க பெரிய பெருமாளுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. ஐயோ இப்படி கேட்கறவளே வச்சுட்டோமே, உடனே கூப்பிடுற தன்னுடைய கைங்கரைகளை போய் அவர்களுக்கு நம்முடைய பிரசாதத்தை கொண்டு போய் ஆழ்வான் திருமாளிகளை கொடுத்து விடும் என்று சொல்ல பெரிய பிரசாத கூடையை எடுத்துட்டு பக்தர்கள் அடியார்கள்லாம் கைங்கரைவர்கள்லாம் வரா, மேலதாளத்தோட வரா. ஆழ்வானுக்கு ஒரு ஆசிரியர் திடீர்னு நம்ம பக்கம் ஏதோ ஓசை கேட்கறது, இது தினமும் இல்லை, இப்படி எல்லாம் இருக்காது என்று பார்க்க பெருமாள் பிரசாதம் வந்திருக்கு, பெருமாள் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லவே, அப்போ ஆழ்வான் ஆண்டாளை பார்த்து கேட்கற, ஏதாவது நினைச்சியா நீ, ஏதாவது பெருமாள் இடத்துல கேட்டியா அப்படின்னு கேட்க உடனே அவள் சொல்லிக்கிறாள், ஆமா தேவர் இதை பார்த்தா ரொம்ப வருத்தமா இருந்தது,
அதனால இப்படி சாப்பிடுறேன்னு கேட்டேன் என்று சொல்ல உடனே ஆழ்வான் இப்படி பெருமாள்கிட்ட போய் கேட்கலாமா, நம்ம அதுக்காகவும் நம்ம வாழ்றோம், பிரசாதம் இப்போ ஒரு நாள் சாப்பிடாட்டி என்ன என்று சொல்லி, ஆனா பிரசாதம் வந்துடுது, அதான் நம்ம அவமரியாதை பண்ண முடியாது. 2 கவளம் பிரசாதம் எடுத்துக்கிறார். அதுல தான் ஒரு கொஞ்சம் எடுத்துட்டு அந்த 2 கவளத்தை ஆண்டாளிடத்துல கொடுத்து விடுகிறார், தன்னுடைய தேவியாரிடத்துல கொடுத்து விடுகிறார். அந்த ஆண்டாள் அம்மாவும் அதை வாங்கி எடுத்துக்கொண்டு அப்படியே படுத்து கிடக்க, அதனாலேயே அவளுக்கு கர்ப்பம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த பிரசாதத்தினாலேயே ஏற்பட்டு அவளுக்கு 2 பிள்ளைகள் பிறக்க, 2 குமாரர்கள் பிறக்க, அவர்கள் இப்படி வேதவியாச பட்டர், பராசர பட்டர் என்று எம்பெருமானார் அவர்கள் திருநாமம் சூட்டுகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டர்களை பெருமாளுக்கே புத்திர சீகாரம் பண்ணி கொடுத்து விடு, தாயாருக்கும் பெருமாளுக்கும் புத்திர சீகாரம் பண்ணி கொடுத்து விடு என்று எம்பெருமானாரே ஆணையிடுகிறார். அதை கேட்டு ஆழ்வானும் அதே போல பண்ணி விடுகிறார். அதனால பட்டர்கள் 2 பேருமே ஸ்ரீரங்கராஜ புத்திரர்களாக பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் குமாரர்களாக இந்த திருவீதிகளிலே வரம் வந்து ஆச்சரியமா இருக்கிறார்கள். நல்ல உயர்ந்த மேதாவிகளா இருக்காங்க. ஒரு சமயம் அது பராசர பட்டரை பத்தி சொல்லும் பொழுது ஒரு ஏக சந்தாகிராகி, ஒரு தடவை சந்தை சொன்னா அடுத்த தடவை சந்தையை சொல்ல வேண்டாம். அன்னைக்கு சொன்னா திரும்பி அடுத்த நாள் பாடசாலையிலே எல்லாரும் அதே சந்தையை சொல்லிட்டு இருக்கா. இவர் சொல்ற இன்னும் திரும்பி திரும்பி சொன்னதையே சொல்லிட்டு இருக்காளே அப்படிங்கிறார். தர்மநாதன் கேட்கிறாரு, என்ன இங்க வந்து திருவீதியில விளையாடிட்டு இருக்கிற, பாடசாலைக்கு போகலையான்னா, இல்ல பாடசாலை நேற்றுக்கு சொன்னதே நீங்க திரும்பி சொல்லிட்டு இருக்கா. இது என்ன ஆச்சரியம், இப்படித்தானே எல்லாரும் சொல்லுவா, 4 நாள் 5 நாள் சொல்லுவா, அதுக்கப்புறம் தானே மனப்பாடம் ஆகும் அப்படின்னு சொல்ல, உடனே அவர் சொல்றாரா, பட்டர் சொல்றார், இல்ல எனக்கு இப்பயே மனப்பாடம் ஆயிடுத்தேன், ஒரு தடவை கேட்டா மனப்பாடம் ஆயிடுத்தேன், எங்க சொல்லு அப்படின்னு ஆழ்வான் சொல்றார். இவர் உடனே கடகடகடனே நேற்றுக்கு என்ன சந்தேகம் அத்தனையும் சொல்றார். அதை பார்த்து ஆச்சரியம், இப்படிப்பட்ட ஞானமா என்று ஆச்சரியப்படுறார். அப்படி பட்டர் சிறு வயதிலேயே மிகுந்த ஞானத்தோட சிறந்து விளங்கி வருகிறார். ஒரு சமயம் ஒரு தெருவில் விளையாடிட்டு இருக்கார். இப்ப சர்வஜ்ய பட்டன் என்று பெரிய வித்வான், வடக்கெல்லாம் போய் நிறைய வித்வான்களை ஜெயித்து, அங்கே அந்த காலத்துல வாரணாசி, இந்த காசின்னு சொல்றோம், இதெல்லாம் அந்த காலத்துல பெரிய வித்யாஸ்தானமாக இருந்தது. அங்கெல்லாம் இருந்து கொண்டு நிறைய வித்வான்களுடைய வாதம் எல்லாம் பண்ணி எல்லாரையும் ஜெயித்து, ஒரு வித்வானோட ஜெயித்தாங்க அவருடைய ஆசனத்தை எடுத்துருவார். இப்படி 10 வித்வான், 15 வித்வான், 20 வித்வான், 30 வித்வான் இருந்தா அவர்கிட்ட 10 ஆசனம் 15 ஆசனம் இருக்கும். அதையெல்லாம் எடுத்து எல்லாம் இவருக்கு சமர்ப்பிச்சிருவா. அதையெல்லாம் எடுத்துட்டு பெரிய பல்லக்கில விருது ஊதிட்டு வரார். சர்வஜ்யபட்டன் வந்தான், சர்வஜ்யபட்டன் வந்தான்னு விருது ஊதிந்து திருவரங்கம் இந்த பெரிய கோயில் திருவீதிகளிலே வரார். வந்த உடனே பட்டர் பார்க்கற, இது யாரா இது, நம்ம திருவீதியில பெருமாளுக்கு தான் புறப்பாடு, இங்கே எல்லாருமே நடந்து வருகிறார், இவர் இன்னும் பெருசா இந்த மாதிரி பல்லக்குல வருகிறார், விருதெல்லாம் ஊதிட்டு வரார். நீ போய் முன்னாடி போய் நிறுத்துறார், பல்லக்கு நிறுத்துங்க, சின்ன குழந்தை பல்லக்கு நிறுத்துங்கோங்கிறார். உடனே எல்லாம் நிறுத்துறா. இது யாரும் சின்ன குழந்தை எப்படி சொல்றாங்க. உடனே அவர் சர்வஜ்யபட்டர் உள்ளே இருந்து பாக்குறார், பல்லக்குல இருந்து பாக்குறாரு. என்னாச்சுன்னா இந்த குழந்தை வந்து உங்களை நிறுத்தி ஏதோ கேட்கிறார் என்று சொல்ல, உடனே அவர் இங்கேருந்து இறங்கி வரார். இவ்வளவு தைரியமா நிறுத்துறான்னு ஏதோ விஷயம் இருக்கும், என்னப்பா விஷயம், என்ன உனக்கு வேணும் என்று கேட்க, இங்க ராமானுஜர் இருக்கார், எம்பார் இருக்கார், எவ்வளவு பெரிய பெரிய மகான்கள், ஆழ்வான் இருக்கார், இப்படிதான் இருக்கான், நீ என்ன இங்க பல்லக்குல வரீர், உனக்கு என்ன இங்க யோகியத்தை பல்லக்குல வர்றதுக்கு என்று கேட்க, அவரோட தான் சொல்ற, நான் பெரிய வித்வான், இத்தனை பேர் ஜெயிச்சிருக்கேன் பாரு, என்கிட்ட 30 ஆசனம் இருக்கு, 20 ஆசனம் இருக்குன்னு சொல்ல, அப்போ பட்டர் சொல்றார், அதெல்லாம் சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீர் பதில் சொன்னீங்கன்னா நான் உண்மை வித்வான்னு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறார். உடனே சபிக்கப்பட்டன்னு சொல்றான், சரி சரி கேளு, என்ன கேள்வி கேட்கவே கேளு, நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிறார். ஒரு பிடி மண்ணை அழுறார், இது எத்தனை மணல் இருக்கு என்று கேட்கிறார். அவன் பார்க்கறான், முடிக்கிறான், இதுல எப்படி சொல்ல முடியும், எத்தனை மணல் இருக்கு, 1000 மணல் இருக்கும், 2000 மணல், நமக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் என்ன சொல்ல முடியாது, இது எப்படி சொல்ல முடியும்னு கேட்க, அட நீ வித்வான்கிற, இது கூட தெரியல, ஒரு பிடி மணல்னு சொல்லலாமே, இது கூட சொல்ல தெரியாதாங்கிறார் பட்டர். உடனே அவர் பார்க்கிறார், ஆச்சரியப்படுறார், ஓ இப்படி சொல்லியிருக்கலாமே, நமக்கு தோணாம போயிடுத்து, ரொம்ப பெரிய வித்வான் தான் இவர், சின்ன வயதா இருந்தாலும் பெரிய ஞானியாக இருக்கிறார்னு அந்த குழந்தையை தூக்கிக்கிறார். தன்னுடைய பல்லக்கில் அமர்த்தி கொண்டு நேரே ஆழ்வான் திருமாளிகை கொண்டு போய் கொடுக்கிறார். இந்த குழந்தையை நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள், பெரிய வித்வான் என்று தன்னுடைய கர்வத்தை எல்லாம் இழந்து போகிறார்னு பார்க்கணும். இப்படி சிறு வயதிலிருந்தே பெரிய ஞானியாக திகழ்கிறார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சௌகுமாரியத்தோட சுகுமாரராக வளர்கிறார். ஏன்னா பெரிய பெருமாளுக்கே திருக்குமாரர், பெரிய விராட்டியாருக்கே திருக்குமாரர், ஆழ்வானுடைய திருக்குமாரர்னா எவ்வளவு சுகுமாரமா இருப்பார், எல்லாரும் அவரை பார்த்துப்பா இல்லையா. நமக்கே ஒரு சுவாமி இருக்கார், அவருடைய குழந்தை வந்தாருன்னா சுவாமி குமாரர்னு சொல்றோம். ஒரு அடியார் வர்றார், அடியாருடைய குழந்தை வந்தா அவங்க எல்லாம் ஆசையா பார்க்கணும், அவர்களுக்கு எல்லாம் அனுகூலமா பண்றோம். இப்ப ஆழ்வானுடைய குமாரர்னா எவ்வளவு அனுகூலமா எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. அப்படி அவர் வாழ்ந்து வருகிறார். அப்படி வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சமயம் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அதாவது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
சிறு பிள்ளையாத்தான் இருக்கார் பராசர பட்டர். பெரிய பெருமாளை சேவிக்க வருகிறார். சேவிக்க வரும்பொழுது அப்பொழுதுதான் எம்பெருமானார் பெரிய பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணி விட்டு வெளியில வருகிறார். வெளியில வரும்பொழுது பட்டர் அங்கே உள்ள வர பட்டரை அனுப்புகிறார். உள்ளே பராசரா நீ போய் உள்ளே ஒரு ஸ்லோகத்தை விண்ணப்பம் பண்ணு, பெரிய பெருமாளுக்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்லு அப்படின்னு அனுப்புறார். இவரும் பட்டரும் உள்ள போறார். திருப்பிரம்புன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு கட்டை போட்டிருக்காரு, அதுதான் திருப்பிரம்புன்னு சொல்லுவார். இந்த மாயோனை மனத்தூணை பற்றி அந்த திருமண தூண்கள் இருக்கேன், இந்த திருமண தூண்களுக்கு உள்ள போறார். உள்ளே போய் நல்லா ஸ்லோகத்தை விண்ணப்பம் பண்றார், ஸ்லோகத்தை சொல்றார். அதே பெரிய பெருமானும் ரொம்ப ரசித்து கேட்கிறார். ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு வெளியில வருகிறார். இது வரைக்கும் இப்ப எம்பெருமானார் வெளியில காத்துட்டு இருக்கார். வெளியில வரும்பொழுது அப்பொழுது அங்கே கிடாம்பி ஆச்சான் இந்த 2-3 அடியார்கள்லாம் இருக்கார். அவரிடத்துல பட்டரை காண்பிக்கிறார். இந்த பட்டரை என்னை போல நினைக்கணும், என்ன நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அதை போல பட்டரை நினைக்கணும், எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறீர்களோ அவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அங்கே அந்த கூடிய அடியார்களிடத்துல சொல்றார். அப்ப எவ்வளவு பெரிய மதிப்பு அவருக்கு இருக்கும். அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை எப்படி நினைக்கிறீர்களோ அதை போல இவர் நினைக்கணும்னு எம்பெருமானார் சொல்றாங்கன்னா அப்போ எவ்வளவு கௌரவம் இருக்குங்கிறத பார்க்கணும். அதனால்தான் பிள்ளை திருநறையூர் அரையர், அதே போல அனந்த ஆழ்வான், இவர்கள்லாம் வயதிலே மிகவும் மூத்தவர்கள். பராசர பட்டர் இதெல்லாம் ஐதிஹ்யங்கள்ல வியாக்கியானங்கள்ல காட்டுறார். இவர்கள்லாம் வயதிலே மிகவும் மூத்தவர்கள். ஆனா பட்டரை பார்த்தா அப்படியே ரொம்பவும் பவ்யமா அவரிடத்துல பட்டரிடத்திலே ஈடுபட்டு இருப்பார்களாம். அவர் ஏதாவது அர்த்தம் விசேஷ அர்த்தம் சொன்னா அதை கேட்பார்களாம் ஆசையா. இந்த பாசனத்துக்கு பட்டர் என்ன அர்த்தம் சொல்வார், பட்டர் என்ன அர்த்தம் சொல்வார்னு கேட்பார்களாம். அது வியாக்கியானங்கள்ல காட்டுறார். அனந்தாழ்வான் திருநாட்டுக்கு எழுந்துள்ளும் பொழுது பட்டர் எந்த திருநாமத்தை உகந்திருப்பார் அப்படின்னு கேட்டு அவர் அழகிய மணவாளன் அப்படிங்கிற திருநாமத்தை தான் உகந்திருப்பார், அவருக்கு அந்த திருநாமம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லவே எம்பெருமானாரிடத்துல மிகுந்த பிரீத்தி அனந்தாழ்வானுக்கு. ஏன்னா எம்பெருமானாருடைய நியமனத்தின் பேர் தான் திருமலையிலே கைங்கரியம் பண்ணார். அது தவிர திருவேங்கடமுடையானத்துல மிகவும் பிரீத்தி. அனந்தாழ்வான் திருவேங்கடமுடையான்னு சொன்னா கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குமா. ஒருத்தர் நம்மாழ்வார் திரு தொலைவிலி மங்கலம்னு சொன்னா அவ்வளவு கேட்கறதுக்கு நல்லா இருக்குமா. அவர் சொல்ற மாதிரி வேற யாரும் சொல்ல முடியாதான். அதே போல பராசர பட்டர் அழகியமனாள்னு சொன்னா அதுதான் இருக்கிறது நல்லா இருக்குமா. அதே போல அனந்தாழ்வான் திருவேங்கடமுடையான்னு சொன்னா அவ்வளவு அழகா இருக்குமா. அவ்வளவு அழகா திருவேங்கடமுடையானே அப்படின்னு அவர் சொல்லுவார், அது அழகா. ஆனா அப்படிப்பட்ட அனந்தாழ்வான் அவருக்கு எல்லா விதத்திலையும் நன்மையை பண்ணது எம்பெருமானார். அவருக்கு நேரே ஆச்சாரியன்னு பார்த்தா அருளாள பெருமாள் எம்பெருமானார். ஏன்னா அனந்தாழ்வான், மருதூர் நம்பி, தொண்டனூர் நம்பி இவர்கள்லாம் மேல் நாட்டிலேருந்து வந்து எம்பெருமானாரிடத்துல சிஷ்யனாக ஆகணும்னு வரும் பொழுது அப்போ எம்பெருமானார் அருளாள பெருமாள் பெருமானாரை காட்டுறார். நீங்கள் எல்லாம் இவரிடத்துல பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு காட்டுறார். அப்ப ஆச்சாரியன்னு பார்த்தா ஒரு விதத்துல எம்பெருமானார், இன்னொரு விதத்துல பார்த்தா அருளாள பெருமாள் எம்பெருமானார். இவர் முழுக்க கைங்கரியம் பண்ணது திருவேங்கடமுடையான். இவ்வளவு இருந்து அவர் திருநாட்டில் எழுந்துடும் போது என்ன கேட்கிறார், பட்டர் எந்த திருநாமத்தை விரும்பி இருப்பார்னு கேட்கிறார். அவர் உடனே அழகியமனாள பெருமாள் அப்படின்னு சொன்ன உடனே அழகியமனாளன் அந்த திருநாமத்தையே விரும்பி கடைசியில சொல்லிட்டு திருநாட்டில் எழுந்துள்ளார். அப்போ பட்டரிடத்துல எவ்வளவு மதிப்பு இருக்கணும். இவ்வளவு விஷயம் இருக்கும்போது பட்டரிடத்துல கூடிய மதிப்பினால்தானே அப்படி பண்றார். பட்டரிடத்துல மிகுந்த ஒரு ஈடுபாடு எல்லாருக்குமே இருந்திருக்கு. அவருடைய சரித்திரங்களை பார்த்தோம்னாலும் ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் அவருடைய சரித்திரம் பெருசு. பட்டருடைய சரித்திரம் நிறைய விஷயங்கள் காட்டப்படுறது, அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். அதே போல அருளிச்செயல் வியாக்கியானங்கள், ஒரு ஈடு வியாக்கியானமா இருக்கட்டும், மற்ற 4000 திவ்யப்பிரபந்தத்துல எவ்வளவோ பாசனங்கள் வியாக்கியானம் இருக்கேன். எல்லா இடத்துலையும் பட்டருடைய நிர்வாகம் தான் நிறைய இருக்கும். ஆங்காங்கே நம்பிள்ளையா இருக்கட்டும், பெரியவாசான் பிள்ளையா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பட்டர் இப்படி சொல்லுவார், பட்டர் இப்படி சொல்லுவார் அப்படின்னு பட்டருடைய நிர்வாகத்தை விரும்பி எடுத்து காட்டுவார்கள். அவ்வளவு ஆழமான அர்த்தங்களை எல்லாம் பட்டர் எவ்வாறிடத்திலையும் கூறத்தாழ்மானிடத்திலையும் எம்பெருமானிடத்திலையும் நேரே அந்த அர்த்தங்களை கிரகித்துக் கொண்டு அதை தான் இன்னும் நன்றாக யோசித்து அழகா அர்த்தங்களை சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட திறமை பெற்றவராக பட்டர் இருந்தார். இப்படி வியாக்கியானங்கள் ஐதிஹ்யங்கள்ல பார்த்தாலும் பட்டருடைய சரித்திரம் தான் நிறைய காட்டப்படும். அதே போல அவருடைய வாழ்க்கையில் நடந்த சரித்திரங்கள் ஒரு 2-3 பார்க்கலாம் சுருக்கமா. அதாவது பட்டர் ஒரு நாள் உபன்யாசம் பண்றார். நாம எல்லாம் ரொம்ப விரக்தியா இருக்கணும், இந்த உடம்பை கண்டா ஆசைப்படக்கூடாது, உடம்புக்கு அலங்காரம் என்ன பண்றது விருப்பம் காட்டக்கூடாது, இப்படியெல்லாம் ரொம்ப பெருசா உபன்யாசம் பண்றார். எல்லாரும் ரொம்ப நல்லா கேட்டுருக்கா, பரவாயில்லையே நமக்கு கொஞ்சம் வைராகியம் வரும். நம்ம கூட ஏதோ ஒரு காலட்சேபம் கேட்கறோம், உபன்யாசம் கேட்கறோம், அந்த சமயத்துல வைராகியம் வர்ற மாதிரி இருக்கும். ஆமா சரிதான், இது ஆழ்வார்கள் எப்படி இருந்தா, ஆச்சாரியர்கள் எப்படி இருந்தா, அவர் எப்படி இருந்தார், இவர் இப்படி இருந்தா கேட்போம். நமக்கே நாம இப்படிதான் இருக்கணும் போல இருக்குன்னு தோணும். அதுல எழுந்து போயிட்டோம்னா, வெளியில போயிட்டோம், அடுத்த காரியத்தை பார்த்தோம்னா எல்லாம் மறந்துடும்.
அதே போல இவர்கள் நினைக்கிறார்கள் அந்த சமயத்துல, ஓ இதுதான் நமக்கு முக்கியம் போல இருக்கு, இப்படிதான் வாழணும் போல இருக்கு நினைச்சு உறுதி பூண்டு அப்படியே புறப்பட்டு போயிடுறார். ஆனா அந்த காலத்துல நம்ம போல அவர்கள் கொஞ்சம் அதை நினைச்சிட்டு இருக்கா மனசுல, சரி இப்படித்தான் நம்ம வாழணும், ரொம்ப உடம்பெல்லாம் ஆசை இருக்கக்கூடாது, ரொம்ப அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு போறா. அடுத்த நாள் பெருமாள் சேவிக்கிறதுக்கு வரா, அடுத்த நாள் தலை செய்யறதுக்கு வரா. பார்த்தா பராசரப்பட்ட ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிருக்காரு. நிறைய திருவாபரணங்கள், பெரிய மாலை, 2 மாலை 3 மாலை, பட்டு வஸ்திரம், அதுக்கு மேல விதவிதமான அலங்காரங்கள், சந்தனம், சாத்துப்பொடி அதெல்லாம் நிறைய பூசிட்டு வரார். இவர்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியம், என்ன இது நேற்றுக்கு தான் இவ்வளவு பெருசா உபன்யாசம் பண்ணார், ஞானம் பக்தி வைராக்கியம், நமக்கு வந்து எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, ரொம்ப உடம்புல ஈடுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, இவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவர்களுக்கு நினைக்கிறார். உடனே வந்து கேட்கவும் கேட்டுடுறா தைரியமா. நம்ம சம்பிரதாயத்துல கேள்வி கேட்கறதுக்குலாம் ஒன்றும் பயப்பட மாட்டான் அந்த காலத்துல, நல்லா கேட்பா, கேட்டா பதில் கிடைச்சா அது ஒத்துண்டு அதுக்கு அதன்படி வாழவும் வாழ்வார்கள். அப்போ அவர்கள்லாம் வந்து கேட்கிறார், சுவாமி தேவர் நேற்றுக்கு இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி பண்ணிட்டு வந்திருக்கிறேன், தேவர் சொன்னதை பண்ணணுமா தேவர் பண்ணதை பண்ணணுமா எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு அவர்கள்லாம் கேட்கிறார்கள். உடனே பட்டர் சொல்றார், இந்த உடம்புகள் என்னது, பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஒரு கோயில். இப்போ ஒரே ஒரு நாள் பெருமாள் ஒரு மண்டபத்தில் எழுந்துருவார். திருவரங்கத்துல பல பல மண்டபங்கள் இருக்கு. இப்ப நேற்றுக்கு பார்த்தோம் உரியடி, யாதவ் உரியடி மண்டபம்னு ஒரு இடத்துக்கு போனார். அந்த மண்டபத்தை அன்னைக்கு மட்டும்தான் பெருமாள் எழுந்தருளுகிறார். அன்னைக்கு அந்த பெருமாள் அந்த மண்டபத்துக்கு எழுந்தருளும் பொழுது நிறைய அதுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணுவா. புஷ்பம் கட்டியிருப்பா, தோரணம் கட்டியிருப்பா, கோலம் போட்டிருப்பா, அலங்கார விளக்குகள்லாம் வச்சிருப்பா, நிறைய அலங்காரம் பண்ணியிருப்பா. அப்ப பெருமாள் எழுந்தருள் இருக்கிறாருனாலே அந்த மண்டபத்துக்கு பெருமை, அதுக்கு அலங்காரம். அதே போல பட்டர் சொல்றார், நாம் இந்த உடம்பை பெருமாளுடைய கோயிலாக நினைத்தோம், நம்முடைய ஹிருதயத்தில் பெருமாள் இருக்கான், இந்த பெருமாள் இருக்கக்கூடிய இடம் என்று நாம் நினைத்தோம்னா என்ன வேணா அலங்காரம் பண்ணிக்கலாம். இன்னும் பெருமாளுடைய மண்டபத்தை அலங்காரம் பண்ற மாதிரி, இது என்னுடைய உடம்பை நான் பண்ற மாதிரி பண்ணிக்கல, அத மாதிரி பண்ணிட்டா என்ன வேணா அலங்காரம் பண்ணிக்கலாம். இது என்னுடைய உடம்புன்னு பண்ண ஒண்ணுமே பண்ணிக்கூடாது. எப்போ இது பெருமாளுடையது என்று நினைக்கிறோமோ அப்பொழுது நல்லா பண்ணிக்கலாம் என்று பட்டர் அங்கே சொல்ல, அதை கேட்டவர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியம், இப்படிப்பட்ட தத்துவங்கள்லாம் நமக்கு தெரியாம இருக்கே என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அதே போல பராசர பட்டர் ஒரு சமயம் பார்த்தா அப்படியே ஒரு பெரிய ராஜகுமாரனை போல வீரநடை போட்டு வருவார். ஒரு சமயம் பார்த்தா ரொம்ப பவ்யமா இருப்பார். அந்த சமயத்துல எம்பெருமான் என்ன அனுபவத்தை கொடுக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு தடவை ஒரு பெருமாளை சேவிக்க மங்களாசாசனம் பண்ண வரார். அப்பொழுது 2-3 அடியார்கள், அவர்கள் இன்னும் பட்டர் கொஞ்சம் பொறாமை, கொஞ்சம் கோபம், நேரே வந்து பட்டர் நல்லா நெந்திக்க தொடங்குகிறார்கள். நல்லா திட்டா, இப்படி அப்படி உனக்கு பத்தி தெரியாதா, நீ ரொம்ப நேரம் கழிச்சு தான் எழுந்துட்டு, 10 மணிக்கு தான் எழுந்துட்டு, இஷ்டத்துக்கு சாப்பிடுவீர், இஷ்டத்துக்கு தூக்குவீர், எல்லாம் பண்ணுவீர் அப்படின்னா சொல்றா. இதெல்லாம் கேட்ட உடனே பட்டர் ஒண்ணுமே பதிலே சொல்லல, சிரிச்சுட்டு இருக்கார் அழகா. அவர்களெல்லாம் பேசி முடிச்சுடுறார். தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு திருவாபரணம் அதை கழட்டி அவருக்கு சம்பாவனையா கொடுக்குறாரு, இந்த வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாரு. என்னடா இது, நம்ம திட்டினோம், நமக்கு சம்பாவனை கூட இத்தனை நாள் அவரை கொண்டாடி இருக்கோம், ஒண்ணுமே சம்பாவனை யாருமே பண்ணது இல்லை, திட்டினவருக்கு சம்பாவனை கொடுக்குறாருன்னு நினைக்கிறாரு எல்லாரும். அப்ப பட்டர் சொல்றாரு, என்ன விஷயங்கள் சொல்றார், நமக்கு 2 விஷயங்கள் முக்கியம், தினமும் பண்ண வேண்டியது. இது எந்த ஸ்ரீ வைஷ்ணவனா இருந்தாலும் பண்ணணும். ஒண்ணு பெருமாளுடைய பெருமைகளை நினைக்கணும், அவனை கொண்டாடணும், அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்னொன்னு நம்முடைய தாட்சியை நினைக்கணும், நம்ம நெஞ்சிக்கணும், நாமே நம்ம நெஞ்சிக்கணும், ஐயோ இப்படி இருக்கோமே, இன்னும் உலக விஷயத்துல ஆசையோட இருக்கோமே, இன்னமும் அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை வாங்கிக்கணும், இதை வாங்கிக்கணும், ஏதோ ஆசையெல்லாம் இருக்கு, இன்னும் ஏதோ தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கோமே, இன்னும் ஏதோ சாப்பிடக்கூடாத பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்டு இருக்கோமே, இப்படி நம்முடைய தோஷங்களை எல்லாம் சொல்லி நாமே நிந்தித்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த 2 காரியம் நம்ம பண்ணணுமா, அதுல என்னால ஒண்ணுதான் பண்ண முடியுது, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண முடியுது, பெருமாளுடைய விஷயத்துல ஈடுபட முடியுது. அதை நினைச்சாலே மனசு கணக்கிடுறது, அப்படியே காலாடு நெஞ்சடின்னு உருகி போயிடுறேன். அதுக்கு அடுத்த 2வது காரியத்தை பண்றதுக்கு எனக்கு நேரமே வரமாட்டேங்குது, நேரம் இருந்தா கூட எனக்கு மனசு வரமாட்டேங்குது, ஏன்னா பெருமாளுடைய விஷயத்திலே தான் ஈடுபட தோன்றுது. அப்ப நான் பண்ண வேண்டிய 2 வேலையில ஒண்ணு பண்றேன், இன்னொன்னு பண்ணல. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ 2 பேரும் வந்து நான் பண்ண வேண்டிய வேலை அவர்கள் பண்ணியிருக்கா, அப்ப நான் பண்ண வேண்டிய வேலை பண்ண அவளுக்கு சம்பாவனை கொடுத்துதானே ஆகணும், அவர்கள் கூலி கொடுக்கணும் இல்லையா, அதனாலதான் அவருக்கு சம்பாவனை கொடுத்தேன் சொல்றார். அதை பார்த்து அவர்களுக்கு வெட்கம் வந்தது, ஐயோ இப்படிப்பட்டவரை போய் நாம திட்டோமே, இப்படிப்பட்டவரை போய் நிந்திட்டோம். அதாவது ஒருத்தர் ரொம்ப நம்ம நிந்தித்தா கூட நாம் நம்முடைய நிலையிலிருந்து நழுவாமல் இருந்தா அவர்களே தங்களுடைய தவறை திருத்தி கொண்டு விடுவார். அதெல்லாம் பட்டர் போன்றவர்கள் காட்டுகிறார். அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல இந்த தன்னுடைய தாட்சியை வெளியிடும் பொழுது பராசர பட்டர் போல யாருமே தாட்சி வெளியிடும், அவ்வளவு உயர்ந்தவரா இருந்து கூட தன்னை நாயை விட கீழ்பட்டவன் என்று நினைத்துக் கொள்கிறார். ஒரு தடவை ஏதோ கோயிலுக்குள்ள நாய் போயிடுறது, நாய் போனா சுத்தி பண்ணணும். நாய்ங்கிறது
பொதுவா அக்ரஹாரத்துக்குள்ளேயே வராது. இப்ப எல்லா இடத்தையும் அதுதான் நிறைய கண்டப்படுது. காத்தாலே எழுந்த உடனே வெளியில வந்தாலே 10-12 ஓடிட்டு இருக்கு, அப்படிதான் இருக்கு. ஆனா அந்த காலத்துல அக்ரஹாரங்களுக்குள்ள நாயெல்லாம் வராது. அதெல்லாம் ஊருக்கு வெளியே தான் இருக்கும். அதை பார்த்துக் கொள்ளவே இருப்பார்கள், பார்த்துக் கொள்வார்கள். ஊருக்குள்ளலாம் வரவே வராது. எப்படியோ தப்பிப்போ ஒரு நாய் உள்ள வந்துடுத்து கோயிலுக்குள்ள வந்ததால இங்க எல்லாம் சுத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக புண்ணியார்ஜனம் பண்ணிட்டு இருக்கா. இவருக்கு தினப்படி போய் மங்களாசாசனம் பண்ணணும். அந்த சமயத்துக்கு வந்து நேரம் சொல்லுவார்கள், சமயம் சொல்லுவார்கள். அன்னைக்கு வரல. இவர் உடனே வெளியில வர, என்ன ஆச்சு இன்னைக்கு சமயமே சொல்லலையே என்று கேட்டுக்கொண்டிருக்கேன். இப்போ சொல்ற, என்ன நாய் வந்துடுது, எல்லாம் அதுக்கான சுத்திகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, புண்ணியாசனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, இவர் சரி நாம் போய் பார்க்கலாம், பெருமாளை போய் சேவிக்கலாம் அப்படின்னு வேகமா பெருமாளிடத்துல போறார். பெருமாளிடத்துல போய் சொல்றார், இது மாதிரி நான் விஷயம் கேள்விப்பட்டேன், நாய் வந்துடுது ஏதோ சுத்தி பண்றான்ட்டு. நான் தினத்தோடு இத்தனை நாள் நான் வந்துட்டு இருக்கேன், ஒரு நாள் கூட எதுவும் பண்ணாமே தெரியலையே. இன்னைக்கு நாய் வந்ததுக்கு மட்டும் நீ சுத்தி பண்ணிட்டு இருக்கிறேன், இவெல்லாம் சுத்தி பண்ணிட்டு இருக்காரு, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா, இவ பண்றதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு பெருமாளை பார்த்து கேட்கிறார். அப்போ தன்னை நாயை விட தாண்டுவர். இத்தனை நாள் நான் வந்திருக்கேன், எனக்காக ஒரு சுத்தியும் பண்ணதில்லை, ஆனா இன்னைக்கு இந்த நாய் வந்ததுனால மட்டும் சுத்தி பண்ணிக்கிறார்களே, இது என்ன இது அப்படின்னு கேட்டு தன்னுடைய நைச்சியத்தை, தன்னுடைய தாழ்ச்சியை வெளியிடுங்க. ஆழ்வார்களே பல இடங்களில் சொல்கிறார், நாயை வந்தடைந்தேன், நல்கியாளனை கொண்டுள்ளேன், திருமணி ஆழ்வார் சொல்றார். அதுபோல அழைக்கின்ற அடிநாயை நாய் கூடைவாளால் உழைக்கின்றது போல குழையும் உள்ளம் அப்படின்னு திருநம் நம்மாழ்வார் சொல்றார். ஆழ்வார்களே தங்களே நாயை கூட சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்களே சொல்லிக்கணும், நமக்கு என்ன, நம்ம நாயங்களும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய நிலைக்கு, ஆழ்வார்கள் நிலைக்கு தங்களை நாயின்னு சொல்லிட்டாரு, நம்ம நிலைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கணும், அதுக்கு கீழே ஏதாவது ஒரு பதார்த்தம் இருக்கான்னு நம்ம தேடணும். அது இருந்ததுன்னா அதைத்தான் நம்ம சொல்லிக்கணுமே தவிர நாயை சொன்னா அதுக்கு அவமானம் ஆகும். அந்த மாதிரி அது அப்படி நம்முடைய நிலையில். ஆனா அவருடைய பராசர பட்டருடைய நிலை எப்படின்னா, உயர்ந்த நிலையிலிருந்து கூட தன்னை அப்படி தாழ்த்தி சொல்லிக் கொண்டார் என்று இப்படி பார்க்கலாம். இன்னும் பராசர பட்டருடைய சரித்திரம்லாம் சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளவு ஆச்சரியமான சரித்திரம். இப்படி அவர் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இளம் வயது தான் ஆழ்ந்தவர், ரொம்ப பெரிய வயதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப எம்பெருமானாரோ பிள்ளைகாச்சாரியாரோ நம்பிள்ளையோ இவர்கள் 100 வயதுக்கு மேலே வாழ்ந்தவர்கள். அந்த கணக்குல பார்த்தா இவர் ரொம்ப சின்ன வயதிலேயே இவருக்கு சம்சாரத்திலே இருக்க முடியவில்லை. அதான் ஒரு தடவை கைசிக ஏகாதசி வருது. இப்ப கைசிக புராணத்தை போய் பெருமாளுக்கு விண்ணப்பம் செய்கிறார். ரொம்ப அழகா விண்ணப்பம் செய்கிறார். இவருடைய கட்டியங்களே ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஒரு நாளும் எம்பெருமானுக்கு எப்பெல்லாம் திருமஞ்சனம் நடக்கிறதோ அப்போ திருமஞ்சன கட்டியம் இவர் தான் போய் சேவிப்பார். இப்போ இருக்கிறத போல ஒரு 10 கட்டியம் அதை எழுதி வச்சுட்டு அதை மனப்பாடம் பண்ணி சேவிக்கிறது கிடையாது. அவர் அப்போ அந்த சமயம் போவார், என்ன தோன்றுகிறதோ ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அழகா ஸ்லோகமா பெருமாள் முன்னாடி ஸ்லோகமாவோ இல்ல வாக்கியங்களாவோ விண்ணப்பம் பண்ணுவார். பெருமாள் அதை நன்றா அனுபவிச்சு கேட்பார். அதுக்கப்புறம் தான் திருமஞ்சனம் கண்டறிவார் பெருமாள். இப்படி இருக்கும் பொழுது இந்த கட்டியம் சேவிக்கிற கைங்கரியம் அவர்கள் இருந்தது. அதே போல கைசிக புராணம் அதை சேவிக்கிறது இவருடைய கைங்கரியமாக இருந்தது. அப்படி ஒரு நாள் அவர் கைசிக புராணம் சேவித்து எம்பெருமானுக்கு பெரிய ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறார். பெரிய பெருமாள் கலங்கிட்டார். அப்படி இவ்வளவு அழகா ஒரு கைசிக புராணம் யாருமே சேவிச்சதில்லை, இது போல இந்த தடவை இவ்வளவு நல்லா சேவிச்சிருக்கீர், அதனால உனக்கு என்ன வேணும் கேளும், என்ன வேணுமோ நாங்கள் கொடுக்குறோம் என்று கேட்க, அப்போ பட்டர் சொல்ல நமக்கு பெருவீடு வேணும், மோட்சம் வேணும்னு கேட்டுடுறார். அந்த சமயத்துல உடனே பெருமாளும் உனக்கு பெருவீடு தந்தோம், நீர் புறப்படலாம் அப்படின்னு சொல்லிடுறார். அவ்வளவுதான். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு பராசர பட்டருக்கு இந்த பூமியில காலம் முடிந்து விட்டது, இனிமே அவர் திருநாட்டுக்கு எழுந்துள்ள போகிறார்னு தெரிஞ்சிடுது. எல்லாரும் தவிச்சு போயிடுறா, ஒண்ணுமே பண்ண முடியல அவர்களால. இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. இவ்வளவு சின்ன திருநட்சத்திரத்துல இந்த மாதிரி அவர் கேட்பாருன்னு நினைக்கல. பெரிய பெருமானும் இப்படி நம்ம சொல்ற மாதிரி மூளை கலங்கி போய், மூளை சொல்லக்கூடாது, அவருக்கு மனசு கலங்கி போய், இந்த திருவுள்ள கலங்கி போய் கேட்டாருன்னு கொடுத்துட்டார். அவரும் இப்படி யாராவது பண்ணுவாளா, ஒருத்தர் கேட்டா உடனே கொடுத்துருவாளா, இப்படி அவர் இன்னும் எத்தனை வருஷம் இருந்து இந்த உலகத்தை திருத்த வேண்டாமா, ஒரு பாட்டு பெரிய பெருமாள் மாதிரி கொடுத்துட்டாரே என்று எல்லாரும் தவிச்சுட்டு இருக்கா. நேரே ஒரு திருமாலைக்கு வந்துடுறார். வந்தாங்க. ஒரு வந்த உடனே முதல்ல எதிரே அவருடைய திருத்தாயா ஆண்டாள், பூரத்தாண்டா திருநாட்டுக்கு எழுதுறாங்க. பூரத்தை ஆண்டாள் தான் இருக்கா. அவளுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடுறது. வந்த உடனே என்ன நடந்தது என்று கேட்க உடனே அவர் சொல்றார், இதை போல நான் மோட்சம் கேட்டேன் பெரிய பெருமாளத்துல, அவர் பெரிய பெருமாள் கொடுத்துட்டார் என்று சொல்ல உடனே அப்போ அவள் பார்க்கிறா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நல்லது. இப்போ ஒரு சம்பாதம் நடக்கும். இந்த சம்பாதம் ரொம்ப அழகா இருக்கும். அதாவது இங்க பாக்குறேன் இருக்காண்டு அந்த சம்பாதம் ரொம்ப அழகா இருக்கு. அதாவது இவள் கேட்கிறார், என்னாச்சு உனக்கு என்று கேட்க, இவர் பெரிய பெருமாள் பெருவீடு தந்தார் என்று சொல்ல உடனே இவள் அப்படியா
நான் விடை கொடுத்து அனுப்பிக்கிறோம்னு சொல்ல, அம்மா அடியே வேண்டுவது இதே, நான் இதை தான் எதிர்பார்த்தேன். நீ ஒருவேளை என்னாவது அம்மா வந்து தடுத்துட்டானா கடைசியில, அப்ப போக முடியாம போயிட்டு தான் என்ன ஆகும்? அவ்வளவு சந்தோஷமா நீ போயிட்டு வரணும்னு சொல்ல, இவரும் நான் புறப்படுகிறேன்னு சொல்லி அப்பொழுது நன்றாக பத்மாசனத்திலே அமர்ந்து நன்றாக எம்பெருமானையும் எம்பெருமானாரையும் தியானித்துக் கொண்டு எம்பாரையும் கூறத்தாழ்வனையும் தியானித்துக் கொண்டு அப்படியே அங்கிருந்து இந்த பிரம்மரந்தரத்தின் வழியா மேலே ஆத்மா கிளம்பி போய் திருநாட்டுக்கு போய் சேர்ந்துடுறார். அதை பார்த்து ஆண்டாள் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடல், சந்தோஷமா தன்னுடைய திருக்குமாரர் பரமபதத்தை போய் அடைந்தார் என்று ஆனந்தமாக எல்லா கைங்கரியங்களையும் பண்ணி முடிச்சப்பறம் அழகு அப்படியே சந்தோஷமா இருக்கா. என்ன இது என்ன நமக்கு, அதாவது நமக்கு லௌகிகமா பார்க்கும் பொழுது நம்மோட கூட இருந்தவர் ஒருத்தர் போறாருன்னு தோணுமே தவிர, உண்மையா ஒருத்தருடைய நன்றாக தத்துவத்தை அறிந்தவராக சாஸ்திரம் அறிந்தவராக இருந்தா என்ன நினைப்பார்கள் அவர்கள்? இந்த சம்சாரத்துல இருந்து கஷ்டப்பட்டுருக்கான், இதுல இருந்து கஷ்டமில்லாத ஒரு இடத்துக்கு போறான். இப்ப நம்முடைய பிள்ளையே நம்ம கூட இருக்கான், அந்த பிள்ளை ஏதோ இங்க பார்த்துட்டு இருக்கான், ஏதோ வேலை பார்க்கறான், ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஏதோ கொஞ்சம் குறைவா தான் அவனுக்கு மதிப்பு இருக்கு, சம்பாவனை இருக்குன்னு வச்சுக்கலாம். இதே நாளைக்கு வேற ஒரு இடத்துல கூப்பிடுறா, இங்க இருந்து திருமலையில வாரம் ஒரு வித்வானாகும் அப்படின்னு கூப்பிடுறா. உடனே இங்க இருந்து அங்க புறப்பட்டு நான் அங்க போய் கொஞ்ச நாள் கைங்கரியம் பண்ணிட்டு வரேன், திருவேங்கடமுடைய கைங்கரியம் பண்ணிட்டு வரேன், அங்க நல்ல கௌரவமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்லுவோம்? ஐயோ நீங்க விட்டு ஏன் அங்க போறேன் அப்படின்னு நான் சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். இதை விட நல்ல இடம் தானே, நல்ல ஒரு வாய்ப்பு தானே, நல்ல கைங்கரியம் பண்ணலாம், விடாமல் தொடர்ந்து நல்ல கைங்கரியம் பண்ணலாம் அப்படித்தானே பார்ப்போம். அதே போல இந்த சம்சாரத்தை கஷ்டப்படுறதை காட்டிலும் பரமபதத்தை நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு ஆனந்தமா தானே இருக்க போறோம், அப்படி பார்க்கிறாள் ஆண்டாள். அதனால சந்தோஷம் தானே படணும். நம்முடைய சம்பிரதாயத்திலேயே மரணங்கிறத நம்ம துக்கமாவே பார்க்க கூடாது, நியாயமா பார்த்தா. ஏன்னா மரணங்கிறது துக்கமே இல்லையே, இந்த சம்சாரத்துல ஒரு விடுதலை. ஒருத்தர் சிறையில இருந்து வெளியில போறான்னா அதுக்காக யாரும் அழுவாடா? சிறைக்கு உள்ள வரும்போது அழணும். அது போலதான் கூறுத அழுவாண்டத்துல ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு குழந்தை பிறந்துருக்குன்னு. உடனே அவர் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சான், நேர பெரிய பெருமாண்டத்துக்கு போய் அழறாரு. என்னடா ஏன் குழந்தை பிறந்தா ஏன் அழணும்? குழந்தை வந்து சந்தோஷம் தானே? இல்ல ஐயோ இந்த சம்சாரத்தை மாட்டிட்டானே, அவனுக்கு மோட்சம் கிடைக்காம அந்த ஆத்மா இங்க பிறவி எடுத்துட்டானே, அவனுக்கு நீர் தான் ஏதாவது நல்ல வழி பண்ணணும். அதுவும் இவரிடத்துல அழல, யாரு சொன்னாலும் அவரிடத்துல அழல. ஏன்னா அந்த அழுது பிரயோஜனம் இல்லையே, யாருக்கு தீர்வு கொடுக்க முடியும்? பெரிய பெருமாள் தான் அந்த குழந்தைக்கு நல்ல கதி காட்ட முடியும். அதான் பெரிய பெருமாளுக்கு போய் சொல்றாரு, இந்த குழந்தைங்க கலந்துருக்கான், அவனுக்கு நல்ல கதியை கொடு அப்படின்னு அங்கே போய் சொல்லிக்கிறான்னு சொல்லுவார்கள். மரணங்கிறதே ஒரு நல்ல விஷயம்தான். நாம் தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்களை போல நாமும் ஐயோ போயிட்டாரா, நமக்கு பெரிய கஷ்டம்தான். ஒருத்தர் இத்தனை வருஷம் இருந்திருக்கா, அந்த பிரிவு நமக்கு கஷ்டம்தான். ஆனா அதை தவிர உண்மையா பார்த்தா அவருக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்னா அது சந்தோஷம் தானே படணும், நமக்கு நல்ல விஷயம் தானே. அதே போல ஆண்டாள் இருந்து அவருக்கு எல்லா சரம கைங்கரையும் முடிய வரைக்கும் இருந்து பார்த்துக்கிறார். இந்த சரம கைங்கரியங்கள் எல்லாம் யார் பண்றாங்கன்னா ஸ்ரீராம பிள்ளை, அதாவது வேதவியாசப்பட்டர், அவர் தான் சரம கைங்கரியங்கள் தான் பண்றார். அவரும் சந்தோஷமா பண்றாரு. ஏன்னா வரும்பொழுது கொஞ்சம் வருத்தப்படுறார். அப்பவே அம்மா சொல்லிடுறாரு, அவர் பூரத்தை ஆண்டாள் சொல்லிடுறார், வருத்தம் யாரும் வருத்தமே படக்கூடாது, இவர் பரமபதத்துக்கு தானே போறார், பெரிய பெருமாள் ஆசையா கொடுத்திருக்காரு மோட்சம், யாரும் வருத்தப்படாம சொல்றாரு. அதனால எல்லாம் வருத்தப்படாம கைங்கரியங்கள்லாம் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு அந்த எல்லா கைங்கரியங்கள்லாம் முடிஞ்சிடு, சரம கைங்கரியெல்லாம் முடிஞ்சிடுறது. திருமாளிக்கு வர வந்த உடனே வெறிச்சுன்னு இருக்கு திருமாளி, எல்லாரும் போயிடுவாரு புறப்பட்டு. அப்ப இவர் அப்போ நல்லா ஓன்னு கதறி அழ தொடங்குகிறார், வேற வேசப்படுற, ஐயோ அண்ணா போயிட்டாரே என்ன விட்டு அப்படின்ட்டு. அப்போ ஆண்டாள் வந்துட்டா உள்ள. உடனே அழகு நிறுத்து, எதுக்கு அழக? என்ன அண்ணாக்கு மட்டும் கிடைச்சிட்டு நம்ம பொறாம அவனை கிடைக்கலன்ட்டு அதுக்காக அழகியா அப்படின்னா உடனே அழுகை நிறுத்திடுறான். ஐயோ அப்படி அழவே கூடாது, பரமபதத்துக்கு போயிருக்கா, அழக்கூடாதுன்னு அழக்கூடாதுதான், சந்தோஷமா தான் இருக்கணும் என்று அப்படி தன்னுடைய குமாரர்களிடத்தை அப்படியெல்லாம் கூறத்தாண்டாங்க. எவ்வளவு உயர்ந்த ஒரு குடும்பம்னு பார்க்கணும். கூறத்தாழ்வான், கூறத்தாண்டாள், பராசரப்பட்டர், வேதவியாசப்பட்டர், நம்ம அப்படியே நினைச்சு பார்த்தாலே அப்படியே மெய்சில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்க முடியுமான்ட்டு அப்படி இருந்திருக்கார்கள். அப்படி பராசரப்பட்டருடைய சரித்திரம் அதை ஓரளவுக்கு அனுபவித்தோம். கடைசியா நஞ்சியருடைய சரித்திரம் அதையும் சேர்த்து கொஞ்சம் அனுபவிச்சிருந்தான். அப்பதான் நாளைக்கு நம்பிள்ளை, வடக்கு திருவதி பிள்ளை, பிள்ளை லோகாச்சாரியார், அதுக்கப்புறம் திருவாய்மொழி பிள்ளை, மணவாளன், அது ஒரு நாள் சரியாகும். நஞ்சியருடைய சரித்திரத்தை மட்டும் அனுபவிச்சோம். ஏன்னா பட்டருடைய சரித்திரம் நஞ்சியர் சரித்திரம் ஓரளவுக்கு சேர்ந்ததுதான். நஞ்சியர் என்பவர் மாதவாச்சாரியார்னு மேல்நாட்டிலே, அதாவது திருநாராயணபுரம் அந்த பிராந்தியத்திலே வாழ்ந்து வருகிறார். அவரும் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவர் இல்லை பிறப்பாலே. அவர் ஒரு அத்வைத சித்தாந்தத்தை கை கொண்டவராக, ஒரு பெரிய வித்வானாக, நல்ல வேதம் எல்லாம் வேதாந்தம் எல்லாம் கற்றறிந்தவராக இருக்கிறார். அவர் அங்கே இருந்து கொண்டு நன்றாக பெரிய பெரிய வாதங்கள் எல்லாம் பண்ணி பல பேரை ஜெயித்திருக்கிறார். அந்த மாதவாச்சாரியார் என்பவரை நம்முடைய சம்பிரதாயத்துக்காக திருத்தி கொண்டு வந்து
நன்றாக ஆக்க வேண்டும் அப்படின்னு எம்பெருமானாருக்கே ஆசை. எம்பெருமானார் காலத்திலேயே அவர் இருக்கார். அப்படி எம்பெருமானார் காலத்திலேயே இருக்கிறதுனால அவரையும் திருத்தி நம்முடைய சம்பிரதாயத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை. ஏன்னா பெரிய வித்வானா இருக்கார். அவர் நம்முடைய சம்பிரதாயத்தில் இருந்தால் எம்பெருமானுக்கு பிரயோஜனம், அடியார்களுக்கு பிரயோஜனம். அது எங்கேயோ தப்பான அர்த்தத்தை சொல்லிக்கொண்டு இப்படி இருக்கிறாரேன்னு ராமானுஜருக்கு வருத்தம். ஆனா அவருடைய காலத்துல அவராலே அங்கே போய் வாதம் பண்ணி முடியவில்லை. ஏன்னா வயது திருநட்சத்திரம் நிறைய ஆன தளர்ந்து விட்டார். அது எங்கே யாத்திரைலாம் போல இங்கேயே இருந்து கொண்டு இருக்கிறார். கடைசியில அவரை திருத்தி கொண்டு வர வேண்டும்ங்கிறத ஒரு ஆணையா சொல்லிடுறார் ராமானுஜன். அதை பட்டர் தன்னுடைய திருவுள்ளத்திலே கொண்டிருக்கிறார். மாதவாச்சாரியரை போய் நாம் ஜெயிக்க வேண்டும், வாதம் பண்ணி ஜெயிக்க வேண்டும். இவர் பெரிய சாஸ்திரஜர், இவருக்கு தெரியாத சாஸ்திரமே கிடையாது. அதாவது வேதாந்தாச்சாரியர்னு நம்முடைய சம்பிரதாயத்திலே முதல்ல இவருக்கு தான் பட்டருக்கு தான் திருநாமம். அதே போல சர்வதந்திர சுதந்திரர் இதுவும் பட்டருக்கு தான் திருநாமம். இதெல்லாம் பிற்காலத்துல இப்ப வேதாந்த தேசிகருக்கு வேதாந்தாச்சாரியர்னு பார்க்கிறோம், நஞ்சியருக்கு வேதாந்தாச்சாரியர்னு பார்க்கிறோம், தொட்டையாச்சாரியர் அவர்களுக்கு வேதாந்தாச்சாரியர்னு அந்த திருநாமம் இருக்கு. இதெல்லாம் பிற்காலத்துல ஒவ்வொருத்தருக்கு ஏற்பட்டது. ஆனா முதல்ல வேதாந்தாச்சாரியர்னு அந்த திருநாமம், அந்த பட்டம் பட்டருக்கு தான் ஏற்பட்டது. வேதாந்தத்திலே சிறந்தவராக இருந்திருக்கிறார். அதே போல சர்வதந்திர சுதந்திரர், அதாவது எல்லா சாஸ்திரங்களிலேயும் தானே தன்னிச்சையாக நிர்வாகம் பண்ணக்கூடியவர், எந்த கருத்தை கேட்டாலும் சொல்லக்கூடியவர். அந்த பேரும் பெருமையும் இவருக்கு தான், பட்டருக்கு தான் முதல்ல இருந்தது. அப்படியெல்லாம் அவர் சிறந்து விளங்கி இருந்தார். அதனால அவர் போறார். இங்கிருந்து புறப்பட்டு போய் நாம் அந்த மாதவாச்சாரியரை ஜெயிக்கலாம் என்று நினைத்து இருக்கிறார். அப்படி நினைச்சிட்டு இருக்கும் பொழுது இங்கிருந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அடிக்கடி திருநாராயணபுரத்துக்கு போயிட்டு வர்றார். இங்கிருந்து அங்க போறார், அங்கிருந்து இங்க வர்றார். அவர் போய் சொல்லுகிறார், அதாவது இங்கிருந்து மாதவாச்சாரியத்தை போய் அங்கே ஸ்ரீரங்கத்திலே பராசர பட்டர் ஒரு பெரிய வித்வான் இருக்கார், அவரை கூட ஒரு வித்வான் பார்க்க முடியாது அப்படின்னு அங்க போய் சொல்றார். இங்க வந்து சொல்றார், மாதவாச்சாரியர் ரொம்ப பெரிய வித்வானா இருக்கார், அந்த அவருடைய மதத்தை அவர் நன்றாக வளர்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இங்க வந்து சொல்றார். இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கார். பட்டருக்கு சரி நாம் அங்கே போய் எப்படி இருந்தாலும் அவரை வாதம் பண்ணி ஜெயிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்கு. சரி ஒரு நாள் கிளம்புறாரு, பெரிய படையோட நிறைய சிஷ்யர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு பல்லக்கிலே எழுந்துள்ளார். நிறைய திருவாபரணங்களை சமர்ப்பித்துக் கொண்டு பெரிய வித்வானாக போகிறார். போகும்பொழுது திருநாராயணபுரம் போற வழியில அனந்தாழ்வானுடைய அவதார ஸ்தலம் கிரங்கனூர்ங்கிற அந்த ஊர். அந்த சமயத்துல அப்ப அனந்தாழ்வான் அங்க இருக்கார். திருமலையில கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். ஏதோ ஒரு சமயம் அங்க வந்திருக்கார். அப்போ பராசர பட்டர் அங்கே வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் ரொம்ப ஆசையா வந்து பார்க்கிறார் பராசர பட்டரை. தன்னுடைய குழந்தையை போல சின்ன வயது, ஆனா மதிப்பு அதிகம். முன்னாடியே பார்த்திருக்கோம், ஆச்சாரிய ஸ்தானத்திலே பார்க்கக்கூடியவர்கள். ஆனா குழந்தையை போல தன்னுடைய இன்னும் ஒரு இடத்துல சரித்திரத்திலே காட்டுறார். பட்டரை எடுத்து தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொண்டார் அப்படின்னு. அனந்தாழ்வான் தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொண்டு பேசுகிறார் என்று ஒரு இடத்துல பார்க்கலாம், வியாக்கியானத்துல அது மாதிரி காட்டுறார். அவர் பராசர பட்டரை ஒரு பெரிய படையோட வரதை பார்த்து பல்லக்க நிறுத்தி இறக்குறார். அவரை இறங்கின உடனே, ஓய் இப்படியெல்லாம் நீ போனீர்னா அங்க உங்க பேசவே விடமாட்டா. அந்த மாதவாச்சாரியருக்கு 100 சிஷியர்கள் இருக்கா. அவர்கள்லாம் வாசல்ல வரிசை கட்டி நின்று கொண்டு உம்முடைய வாதம் பண்றேன்னு உண்மை 2 மாசம் 3 மாசம் அலக்கழிச்சு கடைசியில உன் பேசவே விட மாட்டா, நீரே தோத்து ஓடி போயிட்டேன்னு சொல்லி போயிடுவீர். அதனால அப்படியெல்லாம் போகக்கூடாது, அவர்கிட்ட இப்படி போகக்கூடாது, நீர் உங்களுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு போம், யாருக்கும் தெரியாம போம் அப்படின்னு சொல்ற. உடனே பட்டர் பார்க்கிறார். சரி அனந்தாழ்வான் சொல்றாருன்னா தெரியாதான் இருக்கும் என்று பார்த்து தன்னுடைய திருவாபரணங்களை எல்லாம் கலைந்து விடுகிறார். பட்டு பீதாம்பரம் கலைந்து சாதாரண ஒரு வேஷ்டியை கட்டிக்கொண்டு அங்கிருந்து நிறைய திருநாராயணபுரத்துக்கு போறார். அங்கே அவர் தினமும் அன்னதானம் பண்றார். நிறைய பேருக்கு வர்றவர்களுக்கெல்லாம் உணவளித்துக் கொண்டிருக்கிறார். பெரிய வித்வானா இருக்கார், நிறைய தனம் இருக்கு. அவர் ஏற்கனவே பெரிய தனவான். அந்த தனத்தை வைத்துக் கொண்டு இதுக்கு மேல சம்பாதித்த தனம் வேற இருக்கு. அதை கொண்டு நிறைய அன்னதானம் பண்ணிக்கொண்டு நிறைய பண்ணி கொண்டிருக்கிறார். இவர் நேரா போனா வாதம் பண்ண முடியாதுன்னு தெரியும். என்ன முன்னாடியே சொல்லிட்டார், அவருக்கு நிறைய சிஷ்யர்கள் இருக்கா, வாசலையே வச்சு இவர் அப்படியே சோர்வடைய வைத்து விடுவார்கள்னு தெரியும். அதனால சாப்பிடுற அந்த இடத்துக்கு அன்னதான கூடம் இருக்கு இல்லையா, அங்கே போற அங்க போய் உட்கார்ந்து இருக்கார். ஆனா சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கார், காத்துட்டு இருக்கார். அவர் மேற்பார்வை பார்க்க வர, யாரெல்லாம் சாப்பிட வரா, எப்படி சாப்பிடுறாங்கிறத பார்க்கறதுக்காக வர. பார்த்து வரும் பொழுது இவர் மட்டும் சாப்பிடாம இருக்கார். ஒரு சாமானியமா ஏழை பிராமணரை போல இருக்கார். பட்டரப்போ பார்த்தா சாப்பிடாம இருக்கார். வந்து கேட்கிறார், ஏன் சாப்பிடாம இருக்கீர், என்ன பண்றீர் என்று கேட்க, எனக்கு ஒரு பிக்ஷை வேணும் அப்படிங்கிறார் பட்டர். பிக்ஷையா, அதுக்குதான் நீங்க சாதம் தான் போட்டு இருக்கோம், எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோமே, சாப்பிட வேண்டியதானே. இல்ல எனக்கு தனிப்பட்ட முறையில பிக்ஷை வேணும் உம்மிடத்துல அப்படிங்கிறார். கா பிக்ஷா, என்ன பிக்ஷை என்று கேட்க, எனக்கு வாத பிக்ஷா, உம்மிடத்துல வாதம் பண்ணணும், அதுதான் எனக்கு பிக்ஷை வேணும். ஏன்னா வாதம் பண்ண விடமாட்டா மற்றவர்கள்னா, எனக்கு உம்மிடத்துல நேர வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே அவர் மாதவாச்சாரிய வயதில நல்ல மூத்தவர்,
60 திருநக்ஷத்திரம் 70 திருநக்ஷத்திரம் இருக்கும், இவர் 20 திருநக்ஷத்திரம் இருக்கும், சின்னவரா இருக்கார். அப்பயோ புரிஞ்சுட்டார், இவர் நம்ம இடத்துல வந்து பிக்ஷை கேட்கிறாருன்னா இவர் சாமானியப்பட்டவர் கிடையாது, நேரம் வந்து நம்ம இடத்துல இவர் தைரியமா கேட்கிறாருன்னா இவர் கண்டிப்பா பராசர பட்டரா தான் இருக்கணும், ஏன்னா ஸ்ரீரங்கத்திலே சொல்லியிருக்கா வந்து, அதனால இவரா தான் இருக்கணும் என்று சொல்லி, நீர் யார் என்று கேட்க நான் பராசர பட்டன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள, சரி வாதம் பண்ணலாம் என்று வாதத்தை தொடங்குறார். இவர் பார்க்கிறார் எதை வைத்து வாதம் பண்ணலாம்னு பார்த்து, இவருக்கு திருநெடுந்தாண்டகம் ரொம்ப பிடிக்கும். பராசர பட்டர் திருமங்கையாளருடைய திருநெடுந்தாண்டகம் பிரபந்தம். அந்த பிரபந்தம் என்னன்னா ஆச்சரியமான பிரபந்தம், எல்லா சாஸ்திரார்த்தங்களும் அதுல இருக்கு. திருநெடுந்தாண்டகம் ஒரு 30 பாசுரத்திலேயே, 30 பாசுரம் இருந்தாலே அது சாஸ்திரார்த்தம் நிறைந்ததா தான் இருக்கும். திருப்பாவை எப்படி 30 பாசுரத்திலே எல்லா சாஸ்திரார்த்தமும் இருக்கோ, அதே போல திருநெடுந்தாண்டகத்தில் எல்லா சாஸ்திரார்த்தமும் இருக்கு. அந்த திருநெடுந்தாண்டகத்தை வைத்து நாம் வாதம் பண்ணலாம் என்று மின்னுருவாய் முன்னுருவில் வேத நான்காய் விளப்படியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானே அந்த பாசுரத்தை எடுத்து முதல்ல அதுக்கு அர்த்தத்தை சொல்றார். இந்த பாசுரத்தோட அர்த்தத்தை கேட்ட உடனே மாதவாச்சாரியருக்கு எல்லாம் புரிந்து விடுகிறது, இவர் தான் உயர்ந்த சாஸ்திரார்த்தத்தை சொல்லுகிறார் என்று. ஏன்னா அந்த பாசுரத்துடைய வியாக்கியானத்திலேயே, திருநெடுந்தாண்ட வியாக்கியானத்திலேயே 3வது பாசுரத்திலேயே பெரியவாச்சாரியரை காட்டுறார். அதாவது சாஸ்திரார்த்தம் மொத்தமும் இந்த 3 பாசுரத்தையும் முடிஞ்செடுத்துங்கிறார். வேதத்தில் நாம் என்னென்ன கருத்துக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அது எல்லா அர்த்தமும் இந்த 3 பாசுரத்தை இருக்கு, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைங்கிற பெரியவாசன் பிள்ளை. இந்த 3 பாசுரத்தை எல்லா அர்த்தமும் இருக்கு. அந்த 3 பாசுரத்தை வச்சு இவரும் பராசரப்பட்டவர் எல்லா அர்த்தங்களையும் புரிய வச்சிடுறார். அதுக்கப்புறம் உடனே மாதவாச்சாரியருடைய திருவடியில விழுந்துடுறார். இதுக்கு மேல தேவையை எதுவும் சொல்ல வேண்டாம், பெரிய பெருமாளே நேரே வந்ததை போல எனக்கு இருக்கு, ஏன்னா பெரிய பெருமாளிடத்துல தான் நீர் வந்திருக்கு, அவரே நேரே வந்த மாதிரி இருக்கு என்று சொல்லுகிறார். அதுக்கும் தாத்பரியார்த்தம் உண்டு. அதாவது ஒரு வாக்கியம் உண்டு, பிரமாண வாக்கியம், ஆத்மாவை புத்திரநாமாசி என்று ஒரு வாக்கியம். புத்திரநாமாசி அப்படின்னு அதாவது அப்பாவும் பிள்ளையும் ஒண்ணு. எப்பவுமே அப்பாவை தற்காருன்னா அந்த அப்பாவுக்கு பிரதிநிதி தான் பிள்ளை. அப்பா வர வேண்டிய இடத்துல பிள்ளை போகலாம் எங்க வேணா, அது சாஸ்திர வாக்கியம் சொல்றது. அதே போல இங்க பெரிய பெருமாள் தானே அப்பா, இவர் தானே பிள்ளை, அது பெரிய பெருமாளே இங்க வந்ததை போல இங்க எனக்கு இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு விழுந்து சேவை சொல்றார். அதுக்கப்புறம் ஆனா விடல பட்டர், எல்லா வேத வாக்கியங்கள் எல்லாம் எடுத்து, வேதாந்த வாக்கியங்கள் எல்லாம் எடுத்து அதுக்கெல்லாம் தெளிவான அர்த்தங்களை புரிய வைத்து அவருக்கு மாதவாச்சாரியருக்கு தெளிவை ஏற்படுத்துகிறார். அதை கேட்ட உடனே மாதவாச்சாரியர் இவருடைய திருவடியில் விழுந்து, இனி நமக்கு உம்மை தவிர வேறு யாரும் எனக்கு தெரியாது, நீர் ஒருத்தர் தான் எனக்கு என்று சொல்லி விடுகிறார். அப்படியே சிஷ்யராகி விடுகிறார். பட்டர் திரும்ப தன்னுடைய திருவாபரணங்கள் எல்லாம் சாத்தினா அதுக்கு சிஷ்யர்கள்லாம் வந்துடுறார். அவர்கள் எல்லாம் வந்து சமர்ப்பிக்க, அதுக்கப்புறம் தன்னுடைய அந்த பெரிய மதிப்பு தோன்றும்படிக்கு அங்கே இருக்கிறார். ஒரு 2-3 கொஞ்ச நாள் இருந்துட்டு உடனே அங்கிருந்து புறப்பட்டு திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு பட்டர் வருகிறார். அப்பொழுதுதான் அதிக உற்சவம் ஆரம்பிக்கிறது. அப்ப பெரிய பெருமாள் கேட்கிறார், என்ன சொல்லி அங்க ஜெயிச்சி மாதவாச்சாரியர் கேட்க, திருநெடுந்தாண்டகம் சொல்லி ஜெயித்தோம் அப்படின்னு சொல்ல, திருநெடுந்தாண்டகத்தை விண்ணப்பம் பண்ணும், இனிமே அதிக உற்சவத்தில திருப்பல்லாண்டுக்கு முதல் நாள் நீ திருநெடுந்தாண்டகத்தை சொல்லி தொடங்க வேண்டும் அப்படின்னு ஆணையிட்டார். அதுல எல்லாம் திருநெடுந்தாண்டகம் சொல்லி, இங்க மட்டும்தான், அது வேற எங்கேயும் கிடையாது. திருப்பல்லாண்டுக்கு முதல் நாள் திருநெடுந்தாண்டகம் நீங்க அரைய சுவாமிக்கு விண்ணப்பம் பண்ற, அப்படி அது பராசர பட்டர் அங்கே சொன்னார் என்று பார்க்கிறோம். அப்படி மாதவாச்சாரியர் பட்டரிடத்துல சிஷ்யர் ஆகி விடுகிறார். பராசர பட்டர் தன்னுடைய திருவரங்கம் பெரிய கோயில் திரும்பி வந்துடுறார். மாதவாச்சாரியர் அங்கேயே இருக்கார். அவருக்கு 2 மனைவிகள். இவர் என்ன பண்றாரு, கொஞ்ச நாள் அங்கே இருக்கிறார். ஆனா அவருக்கு மனசு ஒட்டல். உடனே ஆச்சாரியத்தை போகணும் துடிப்பு ஏற்படுகிறது. அவருக்கு நிறைய தனம் இருக்கு, பெரிய செல்வந்தர். தன்னுடைய செல்வத்தை 3ஆ பிரிக்கிறார். 2 மனைவிகளுக்கு ஒரு பங்கு கொடுக்கிறார். ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியை பெரிய மூட்டையா கட்டிக்கிறார், பெரிய செல்வமா மூட்டையா எடுத்துக்கிறார். எடுத்து நேர திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வர, பராசர பட்டரை வந்து சேவித்து நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்றார். அது வர்ற வழியில் என்ன பண்றாருன்னா சன்னியாச ஆசிரமத்தை ஸ்வீகரிச்சுன்றார். அவரே சன்னியாச ஆசிரமத்தை வாங்கிட்டுறார். அப்போதான் வரும்பொழுதுதான் அனந்தாழ்வான் பாக்குறார். இவர் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டு சன்னியாசியா வராருன்றதை பார்த்துட்டு அனந்தாழ்வான் திரும்ப கேட்கிறார் நஞ்சியர் இடத்துல. அப்போ மாதவாச்சாரியர் தான் அவருக்கு திருநாமம். என்ன இப்படி பண்ணிட்டு எதுக்காக சன்னியாசாசிரமம் ஸ்வீகரிச்சுட்டு? பட்டர் திருவடியில போய் இருந்துட்டு அவர் சொல்ற கைங்கரியத்தை பண்ணிட்டு இருந்தா பெருமாள் நமக்கு என்ன மோட்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரா? எதுக்கு சன்னியாசாசிரமம் ஸ்வீகரிச்சுட்டு என்று கேட்க, அதுக்கு அவர் சொல்றார், இல்ல எனக்கு ஆச்சாரிய கைங்கரியம் மட்டும்தான் பண்ணணும், மற்ற எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, அதுக்காக மற்ற எல்லாத்தையும் துறந்தேன், ஆச்சாரிய கைங்கரியம் மட்டும் பண்ண போறேன். அந்த ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு தடையா இந்த சன்னியாசாசிரமம் வந்தா இது கூட எனக்கு வேண்டாம், அப்படி நான் ஆச்சாரிய கைங்கரியம் நிஷ்டையா இருக்கிறேன் என்று சொல்லி பட்டரை தேடி வருகிறார். செல்வத்தை கொண்டு கொடுக்கிறார். செல்வம் எல்லாம் எனக்கு வேண்டாம், நீரே வச்சுக்கோம் என்று சொல்லிட்டு அவரை ஆதரவோட அணைக்கிறார். அப்பொழுதுதான் நஞ்சீயரே வந்தீரோ, நஞ்சீயர்னு ரொம்ப ஆசையா கூப்பிட்டார். அதனால்தான் நஞ்சீயருங்கிற அந்த திருநாமம் ஏற்படுது. இப்படி பட்டருக்கும் நஞ்சீயருக்கும் நிறைய சம்பாதங்கள்.
நிறைய கேள்வி கேட்டு கேட்டு நிறைய தெளிவு பெறுகிறார். பட்டரிடத்திலே மொத்த சம்பிரதாயத்தையும் விரைவிலே கற்றுக்கொள்கிறார். அருள் செயல்லாம் ரொம்ப சீக்கிரமா கத்துன்றார். ஏன்னா பெரிய வித்வானா இருந்ததுனாலே அவர் கத்துக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 4000 திவ்யபிரபந்தம் தான் சட்டு கத்துக்கிறார். பட்டரே ஆச்சரியப்படுறார். எங்கிருந்தோ மேல்நாட்டிலிருந்து இவ்வளவு ஆச்சரியமா பாசுரங்களை எல்லாம் சேவிக்கிறீரே, ரொம்ப அழகா சேவிக்கிறீரேன்னு. ஏன்னா எப்பவுமே இவர் கட்டியம் சேவிக்க போறாருன்னா பட்டர் என்ன பண்ணுவாருன்னா நஞ்சியரை வர சொல்லுவார். கொஞ்ச நேரம் முன்னாடி வர சொல்லி ஏதாவது பாசுரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் கட்டுனே என்ன பாசுரம் தெரியறதோ அதை சொல்லுவார். சொன்ன உடனே அவர் ரொம்ப அதே ஆசையோட கேட்டு அந்த பாசுரத்தை அடிப்படையாக போய் கட்டியத்தை சேவிச்சிடுவார். இந்த பாசுரத்தெல்லாம் இவர் சேவிக்கிறத பார்த்து பட்டர் அவர் ரொம்பவும் கொண்டாடுவார். எங்கிருந்தோ மேல்நாட்டிலேருந்து வந்து இவ்வளவு அழகா பாசுரங்களை சேவிக்கிறீரே, இவ்வளவு அழகா இதில் ஈடுபடுகிறீரே என்று ரொம்ப அவரிடத்துல பிரீதியோட இருப்பார். அப்படி பட்டருக்கும் நஞ்சிற்கும் நிறைய சம்பாதம். அது ஒன்று ரெண்டு இல்லை, பல 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 சம்பாதங்கள், உயர்ந்த அர்த்தங்கள் எல்லாம் நஞ்சியை கேட்டு கேட்டு தெளிவு பெறுகிறார். பட்டருடைய நஞ்சியருடைய சம்பாதம், அதே போல நஞ்சியருக்கும் நம்பிள்ளைக்கும் நிறைய சம்பாதம். இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு எல்லா சந்தேகங்களும் அதுல தீர்ந்து விடும். இப்படி பல பல அர்த்தங்களை காட்டுகிறார். இப்படி நஞ்சியர் கூடவே இருந்து பட்டருக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ணிக்கிறார். அவர் நந்தவனம் அமைக்கிறார். இங்க நந்தவனம் அமைத்து அங்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். நந்தவனத்துல 4 கைங்கரியவர்களையும் போட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் பட்டருடைய குழந்தைகள், பெண் குழந்தைகள், அவர்கள்லாம் அந்த பட்டர் வம்சத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள்லாம் நந்தவனத்துக்கு வந்து புஷ்பங்களை எல்லாம் எடுத்து அதை கொய்து அதை ஏதோ கலைவரம் பண்ணிட்டு போயிடுது. உடனே இந்த கைங்கரியவர்கள்லாம் வந்து நஞ்சியர் இடத்துல முறையிடுகிறார். இது மாதிரி வந்து பண்ணிட்டா, அந்த குழந்தைகள்லாம் வந்து இதெல்லாம் கலைச்சிட்டு போயிட்டா, எல்லா செடியையும் கலைச்சிட்டு போயிட்டா அப்படின்னா என்ன பண்றது என்று கேட்க, அப்ப பட்டர் சொல்றார், என்ன பண்றதா, ஒண்ணும் பண்ண வேண்டாம், இவர்களுடைய விளையாட்டுக்காக தான் இந்த நந்தவனமே இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கிற, பெரிய பெருமாளுக்கு கூந்தல்ல ஒன்றும் வாசனை இல்லை, அதுக்காக நான் புஷ்பம் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நான் பண்றேன். ஆச்சாரிய கையெழுத்துக்காக தான் நந்தவனமே வச்சுருக்கேன். அவர்கள் இதை சந்தோஷமா அனுபவித்தார்கள்னா அதுவே இருக்கட்டும், அதுவே நமக்கு பிரயோஜனம் என்று சொல்லி அனுப்பிவிடுங்க. அப்படி ஆச்சாரிய பக்தியிலே சிறந்து விளங்குகிறார். நஞ்சியருடைய சரித்திரம் ஓரளவுக்கு நாம் பார்த்துருக்கோம். எப்படி சம்பிரதாயத்துக்குள்ள வந்தார் பட்டருடைய அனுகிரகத்தினாலே, அதுக்கு மேலே எப்படி நஞ்சியரிடத்துல பட்டரிடத்துல மிகுந்த ஈடுபாடுடைய கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார்கள் தான் பார்த்துருக்கோம். மேலே இந்த நஞ்சியருடைய கிருபையினாலதான் நம்பிள்ளை சம்பிரதாயத்துக்குள்ள வரார். நஞ்சியர் நம்பிள்ளை சம்பாதம் என்ன, அதுக்கப்புறம் நம்பிள்ளை மூலமாக எப்படி சம்பிரதாய காலக்ஷேபங்கள் நன்றாக வளர்ந்தன, வடக்கு திருவீதி பிள்ளை என்ன கைங்கரியம் பண்ணார், வெள்ளிலோகாச்சாரியர் என்ன பண்ணார், அதெல்லாம் நாளைய தினம் தொடர்ந்து அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருடி கணேசனம், எம்பெருமானார் திருடி கணேசனம், ஜீயர் திருடி கணேசனம், ஜீயர் திருடி கணேசனம், பின்பழராம் பெருமாள் ஜீயர் திருடி கணேசனம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு தின்பாள் மணிவண்ணா உன்சேவை செய்வதற்காக அடியோமோடும் நோடும் பிரிவின் 1000 பல்லாண்டு வடிவாயின் நிலமாவினில் வாழ்கின் நம் உடைய பல்லாண்டு வடிவார் போதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கும் வழங்கும் அப்பாஞ்ச சமயமும் பல்லாண்டே. கோயில்.org நம் சம்பிரதாயத்தின் பல்வேறு புத்தகங்களை பல மொழிகளில் வெளியிட்டுள்ளது. சம்பிரதாய அடிப்படை விஷயங்கள் முதல் ஆழ்ந்த அர்த்தங்கள் வரை உள்ளடக்கிய பல புத்தகங்கள் books.coil.org வலைத்தளத்தில் உள்ளன. இப்புத்தகங்களை வாங்க coil.org@gmail.com மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் எண்கள் 8220151966 அல்லது 9600595273 மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம்.